எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ஏன்னா ரொம்ப நாள் காளியம்மாள் தலைமறைவாயிட்டாங்க அப்படின்லாம் செய்திகள் பார்த்தேன். கிட்டத்தட்ட தேர்தல் பிரச்சாரத்தின் போது உங்கள் பேரில் ஒரு வழக்கு, ராவணவரை பேட்டி கொடுத்ததுக்காக ஒரு வழக்கு கொண்டு போய் கொடுத்துருந்தாங்க. திமுகவினுடைய முக்கிய நிர்வாகி கனிமொழியை பற்றி இப்படிலாம் பேசியிருக்கிறாங்க. ஆமாம், ஏதாவது இது வரைக்கும் உங்கள் மேலே வழக்கு வந்திருக்கா? அவங்க என் மீது வழக்கு தொடுக்கிறாங்க அப்படின்னா நான் அது அவங்களுடையதான் அப்படிங்கிறதுக்கான ஆவணங்களை சமர்ப்பிக்கிறேன். சாராயம் இந்த தமிழ்நாட்டில் அதிகமாகிடுச்சு. நிறைய விதவைகள் வந்துட்டாங்க. இப்போ நீ அதிகமாக விற்கல அப்படின்னு ஒரு அரசு நடவடிக்கை எடுக்குதா? அவங்க பேசியிருக்கணுமா இல்லையா? இல்லை, அவங்க எப்படி கண்டிப்பாங்க? இந்த நடவடிக்கையை எடுக்கக்கூடாது, எடுக்கணுமா அப்படின்ற குழுவிலே அவங்க இருக்கிறாங்கல்ல. இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு உரிமையான மதுபான விற்பனை மையத்தை, அதாவது தயாரிப்பு மையத்தில் இருந்தால் மது டாஸ்மாக் நிறுவனத்துக்கே வருது. ஒரு தமிழ் தேசிய அரசியல்னு இவங்களே முன்னெடுத்தாங்க. இவங்களால அது நகர்த்த முடியல. இவங்களோட இயலாமை வெளிப்பட்டுடுச்சு, போட்டுட்டாங்க கீழே. அதை நம்மளை விட ஒருத்தன் ஸ்ட்ராங்கா தூக்கி பிடிக்கிறானே, எங்க அவன் ஜெயிச்சுட்டா நாம தோத்ததா அர்த்தமேன்ற பயம்தான் இவர்களுக்கே தவிர வேற ஒரு 250 வீடியோக்கு மேல காளியம்மாள் எங்கேன்னு பெரிய சர்ச்சையா அதை பத்தி தான் பேசிக்கிட்டே இருந்தது. அந்த 250 வீடியோக்கள் கிட்டத்தட்ட நானும் பார்த்துருந்தேன். 100கணக்கில் பார்த்தேன். தலைப்பை மட்டும் பார்த்து நகர்ந்துகிட்டே இருந்தேன். தலைமறைவாக இருக்கிறார், நீங்க சொன்ன மாதிரி மௌனமாக இருக்கிறார், இன்னும் இருக்கலாமா, ஏன் பதில் இல்லை, எங்கேயோ ஒளிந்திருக்கிறார், வேற கட்சிக்கு நீங்கள் போகிறதா பேசிட்டு இருந்தாங்க. இணைஞ்சிட்டதாவே பேச்சுவார்த்தை முடிஞ்சு இணைஞ்சிட்டீங்க, இன்னும் 2 மாதத்தில் அறிவிப்பு வந்துடும்னு ஒருத்தர் பேசியிருந்தார். இப்படி விதவிதமாக வந்திருந்தாங்க. அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிட்டீங்க, எப்படி பார்க்குறீங்க, என்ன நடந்தது அதில்? இல்லை, இந்த ஆடியோ விவகாரத்துக்கு பிறகு நான் கொஞ்சம் மௌனமாக இருந்தது உண்மைதான். அந்த மௌனத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் இந்த கட்சி இல்லைன்னா அந்த கட்சி, அந்த கட்சி இல்லைன்னா இந்த கட்சி அப்படின்னு பொருளாதாரத்துக்காகவோ என்னுடைய தனிப்பட்ட அரசியல் வலிமைக்காகவோ நான் நல்லபடியாக வாழணுன்றதுக்காகவோ நான் இந்த அரசியலுக்கு வரவே இல்லை. இந்த மாவீரர்கள் மீது சத்தியமிட்டு சொன்ன வார்த்தையை பொய்யாக்க நான் விரும்பவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் என்னை கேட்டாங்க, இதை விட என்ன நெருக்கடி சூழல் வந்தால் என்ன செய்வீங்க? என்னால் முட்டுற வரைக்கும் முட்டி பார்த்தேன். முட்ட முடியாத சூழல் வருதா அப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவங்கள்ட்ட சொன்னேனே தவிர எனக்கு இதை விட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு நான் நினச்சதே இல்லை. அப்படியே ஒருவேளை அதுக்கான சாத்தியம் இல்லை, ஒருவேளை அந்த மாதிரியான சூழல் அமையுதுன்னா அதுக்கு என்னைக்குமே நான் காரணமாக இருக்கேன். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரான சகோதரி காளியம்மாள் அவர்களை நம்ம சந்திக்கிறோம். வணக்கம்மா. வணக்கம். ஒரு பெரிய சர்ச்சை உங்களை சுற்றி ஓடிக்கிட்டு இருந்தது. எங்கே காளியம்மாள் அப்படின்னு ஒரு பக்கம், என்ன செய்கிறார்னு ஒரு பக்கம், விதவிதமாக. அந்த சர்ச்சைக்கு பிறகு முதலாக ராவணாவுக்கு மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். ஆமாம், அந்த விதத்தில் உங்களுக்கு நான் நன்றியை சொல்லணும். தொடக்கத்துலேருந்து நம்ம வருவோம். இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது உங்கள் பேரில் ஒரு வழக்கு, ராவணவரை பேட்டி கொடுத்ததுக்காக ஒரு வழக்கு புகார் கொண்டு போய் கொடுத்துருந்தாங்க. திமுகவினுடைய முக்கிய நிர்வாகி சகோதரி டாக்டர் யாழினின்னு நினைக்கிறேன். காளியம்மாள் மீது நடவடிக்கை எடுக்கணும், கனிமொழியை பற்றி இப்படிலாம் பேசியிருக்கிறாங்க. ஆமாம். ஏதாவது இது வரைக்கும் உங்கள் மேலே வழக்கு வந்திருக்கா? எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ஏன்னா ரொம்ப நாள் காளியம்மாள் தலைமறைவாயிட்டாங்க அப்படின்லாம் செய்திகள் பார்த்தேன். கிட்டத்தட்ட 200-250 வீடியோவுக்கு மேலே என்னை பற்றியே போட்டுகிட்டே இருந்தாங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன், கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பார்த்தேன். அதுக்கு பிறகு முதல் காணொலியாக உங்களுக்கு பேசுகிறதுலையும் எல்லாரையும் அதன் மூலமாக சந்திக்கிறதுலையும் பெருமகிழ்ச்சி எனக்கு. தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையத்தில் போய் ஒரு புகார் மனு கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கனிமொழி அவர்கள் மீது நான் அவதூறு பரப்புகிறேன், அந்த திருமண்டாங்குடி சக்கரை ஆலை நான் கனிமொழி அவர்களுடையது அப்படின்னு ராவணால ஏற்கனவே நேர்காணல சொல்லியிருந்தேன். அதனால என் மீது வழக்கு கொடுத்தாங்க. தேர்தல் நேரத்திலே அந்த தொடர் பரப்புரையின் போதே ஒரு பெரிய
கொடுத்துருந்தாங்க. சரி, அதுக்கு பிறகு அவங்க ஏதாவது நடவடிக்கை மேற்கொள்வாங்க அப்படிங்கிற மாதிரி நானும் எதிர்பார்த்திருந்தேன். அதுக்கு பிறகு இன்னொரு நேர்காணலே நான் சொல்லியிருந்தேன், அவங்க என் மீது வழக்கு தொடுக்கிறாங்க அப்படின்னா நான் அது அவங்களோடையதான் அப்படிங்கிறதுக்கான ஆவணங்களை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி சமர்ப்பிச்சுட்டேன் அப்படின்னா அதை உண்மையை ஒத்துக்கிட்டு அவங்க அந்த ஆலையை அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கு கொடுத்துடணும். அப்படி இல்லை அப்படின்னா நான் என் மீது தவறு அப்படின்னா நான் அவங்க மீது அவதூறு தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொது தளத்தில் வந்து மன்னிப்பு கேட்குறேன். இல்லைன்னா இதை அவங்களே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஆனால் இது வரைக்கும் அவங்க தரப்புலேருந்து எந்த பதிலும் வரல. கூடுதலாக இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, அந்த விவசாய பெருங்குடி மக்கள்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 625 நாள் ஆயிடுச்சு எங்களோட போராட்டம் தொடங்கி, இதுவரைக்கும் யாரும் எங்களை கண்டுக்கலன்னு சுவாமிமலை முருகன்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க. என்ன வேற வழியே இல்லை, அரசாங்க அதிகாரிகள்கிட்ட பேசியாச்சு, கடன் தீர்ப்பாயம் வந்து தலையிட்டதாக வந்து பேசிட்டு போனாங்க, ஆலையினுடைய நிர்வாகத்திட்ட பேசியாச்சு, உள்ளூர் அளவிலான மாவட்ட நிர்வாகத்திட்ட பேசியாச்சு. யார் ஒருவரும் அந்த மக்களுடைய, அந்த விவசாய பெருங்குடி மக்களுடைய துயரை எதிர்கொள்ளவே இல்லை. முருகா நீ இருந்தா கேளு அப்படின்னு போய் முருகன்ட்டையாவது மனு கொடுப்போம் அப்படின்னு அவங்க போய் மனு கொடுத்தாங்க. ஏன்னா திருமுருக பெருவிழாலாம் எடுக்கிறாங்க, குறைஞ்சபட்சம் அந்த முருகன் வேலாயுதத்தை எடுத்து சொல்லட்டும் அப்படிங்கிறதுக்காக முருகன்ட்ட போய் மனு கொடுக்க போனாங்க. நடைப்பயணமா சுவாமிமலை தொடங்கி திருமண்டாங்குடி அந்த சக்கரை ஆலை வரைக்கும் நடைப்பயணமாவே வந்தாங்க. அந்த நிகழ்வுக்கு என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தேன். அங்கே போன பிறகு தான் திரும்ப சொல்கிறாங்க, நான் கூட தப்பாக சொல்லிட்டு தான் போயிட்டேன், உண்மையிலேயே நான் தப்பாக தான் சொல்லிட்டு போயிட்டேன். அது மரியாதைக்குரிய கனிமொழி அவர்களோடது மட்டும் இல்லை, கூடவே சேர்ந்து KN நேரும் அதில் கூட்டாளியாக இருக்கிறாருன்னு அங்கே போன பிறகு சொல்ல வரீங்க. ஆமாம், செய்தி தெரிஞ்சுது. இவங்களை பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க 2 பேரும். ஆமாம், இப்போவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த இடத்தை வாங்கி முழுமையாக அந்த சக்கரை ஆலை நிர்வாகம் வந்து கையில் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே இடங்களை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒட்டுமொத்தமான நிலத்தை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போவே விற்று அதில் பணம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் நினச்சிருக்கலாம், பொதுமக்கள் வந்து இரவு நேரங்களில் இல்லை பெண்கள் பொது இடங்கள், அதாவது பேருந்து நிலையம் அல்லது ஒரு அரசு மருத்துவமனை அல்லது அரசினுடைய நிலையங்கள் ஏதாவது ஒரு இடத்துல கூட நீங்கள் காவலர்கள் போட்டு ஒரு 10 பெண் பிள்ளைகள் தனியாக நிற்கிறாங்க, அங்கே போய் காவலர்கள் நில்லுங்க அப்படின்னு நீங்கள் அறிவுரை வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த சாராய ஆலை தயாரிப்புக்கான கரும்பு போது பார்த்தீங்களா, அந்த கரும்பு போகிற வாகனத்தில் ஒரு காவலரை ஏற்றி விடுறாங்க, யாரும் தடுத்துடக்கூடாது அப்படின்ட்டு. அதே போன்று அந்த தயாரிப்பு, அந்த சாராயத்துக்கு தேவையான அந்த ரா மெட்டீரியல் அது தயாரித்து வெளியில் வரும்போதும் அதில் ஒரு 2 காவலரை வண்டியில் போட்டு முன்னாடி ஒரு ஜீப்பு காவலருடைய வாகனத்தை போட்டு அப்படி பாதுகாப்போட 3 அடுக்கு பாதுகாப்போட அந்த சாராய எரிபொருள் வெளியில போகுது. இப்படி ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு தனியார் நிறுவனத்துக்கு காவல்துறை அதிகாரிகளை ஆண்டு முழுவதுக்கும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இல்லை, அதுக்கு ஒருவேளை எதனா தொகை கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு ஒருவேளை கட்டியிருப்பாங்க. எனக்கு அங்கே போன பிறகுதான் அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் சொல்றாங்க, 3 தரப்பான வழக்குகள் போடப்பட்டிருக்கு. ஒன்று உயர்நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்துல, இன்னும் அடுத்த நிலைப்பாட்டுக்குன்னு சொல்லிட்டு 3 வழக்குகள் போடப்பட்டிருக்கு. இந்த 3 வழக்குல 3வது வழக்கு இப்போ உச்ச நீதிமன்றத்தில் எடுப்பதற்கான வேலையை அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. இது இல்லாம 2 வழக்கை உடைப்பதற்கான வேலையை யார் பார்த்திருக்காங்கன்னா ஐயா KN நேருடைய ஆட்கள் பார்த்திருக்காங்க. சரி, ஏன் இவங்க இதுல தலையிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய பினாமியும் சேர்ந்துதான் இந்த ஆலையினுடைய சொத்துக்களை வாங்கி போட்டிருக்காரு. அவருடைய பினாமியும் வராரு. ஆமா, வராரு. அதனால இப்போ வந்து நான் கூட கனிமொழி அம்மாவோட நிறுத்திட்டேன், இதுல KN நேரும் உட்பட அடக்கம் 2 பேரும் சேர்ந்துதான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்காங்க. நான் இன்னும் என்னன்னா, நீங்க திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் இந்த 3 மாவட்டங்கள்ல எங்க போய் எந்த இடத்த இது சும்மா நம்ம இப்படி கிடக்க இது யாரோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையாவது விசாரிச்சாலும் இது ஒரு கிராமத்துல உள்ள ஒரு ஐயா வந்து சொல்றாரு, இது கனிமொழி அம்மா வாங்கி போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் எங்கெங்க இடங்கள் வாங்கி போட்டிருக்காங்க, என்னென்ன பொது நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலை, திருமண்டாங்குடி சர்க்கரை ஆலை, இந்த மாதிரி 3 சர்க்கரை ஆலைகளுடைய நிலைமை என்ன? இது முன்னாடியே லீஸ்க்கு குத்தகைக்கு எடுத்து விற்பனைக்கு போணுச்சு ஒரு பஞ்சு ஆலை, அது திரும்ப என்னவாச்சு? இப்படி அரசினுடைய பொது சொத்துக்களாக இருந்த நிறைய தொழிற்சாலைகள் இன்னைக்கு மூடப்பட்டோம், கையகப்படுத்தப்பட்டோம், தன்னுடைய சொத்தாக மாற்றிக்கொள்ளப்பட்டும் இருக்கு. இதுக்கான தீர்வுக்காகவும் நம்ம போய் பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இந்த நிலைமையில நான் இந்த இதையும் வைக்கிறேன், இதையும் சேர்த்து போடுறதா இருந்தா வழக்கு போடட்டும் அப்படின்னு. இது வரைக்கும் உங்களுக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து எதனா பதில் வந்தது இல்லை? எனக்கு எந்த அப்பவே அவங்க என்னன்னா வச்ச வழக்கு என்னன்னா, உண்மைக்கு புறம்பா பேசியிருக்காங்க காளியம்மாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேர்தல் நேரத்தில் நீங்கள் சொன்ன உண்மைகள் என்ன,
நடத்தி கொடுத்த உண்மைகள் என்ன? பேசிடுவோமா? கச்சத்தீவை மீட்டு தர்றேன்னு 6 தேர்தலா சொல்றீங்க, பண்ணி தரல. இப்ப இது உண்மைக்கு புறம்பா தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படி பார்த்தா யார் மீது நடவடிக்கை எடுக்கணும்? உங்க மீது நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? ஈழத்து அங்கேருந்து குடிபெயர்ந்த மக்களுக்கு ரெட்டை குடியுரிமை வாங்கி தர்றேன்னு போன தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தீங்க. விவசாய கடன்களை முழுமையா தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னீங்க. அப்ப இதெல்லாம் எங்க? இதெல்லாம் பொய் சொல்லி தானே இது பண்ணியிருக்கீங்க. அப்ப முதல்ல உங்களுடைய பொய்களுக்கு வழக்கு போட்டுட்டு அப்புறம் என் மீது வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்றோம். இதை ஒட்டி ஒரு கேள்வி என்னன்னா, 2 நாளுக்கு முன்னாடி வந்த செய்தி என்னன்னா, உங்களுக்கு டாஸ்மாக் மதுபான விற்பனை வந்து குறிப்பிட்ட பகுதியில் குறைஞ்சு போச்சுன்றதுக்காக அந்த ஊழியர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சிலர் பேர வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் சாராயத்தை வந்துட்டு டாஸ்மாக் இந்த குடியை கெடுக்கின்ற பிரச்சாரம் ஒரு பக்கம் பண்ணிட்டு, நீ ஏன் அதிகமாக விற்கவில்லை அப்படின்னு ஒரு நடவடிக்கை எடுக்கிற அரசு மீது என்ன பார்வை உங்களுக்கு இருக்கு? இல்லை, அந்த நடவடிக்கை சரிதானே. ஏன்னா நாட்டுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. சஸ்பெண்ட் பண்றது சரிதான். தட் இஸ் திராவிட மாடல்னு. வாருங்கள் இந்தியாவை காப்போம் ஸ்டாலின் குரல் அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க தமிழ்நாட்டை முதல்ல காப்பாத்தி நிலைநிறுத்தணும் அப்படின்னா இது போன்ற தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்கணும்ல. நீங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது, பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, கூட்டு பாலியல் வன்கொடுமை நடக்குது, குழந்தைகளை வன்புணர்வு பண்றாங்க. இது மேலெல்லாம் நீங்க உடனடி நடவடிக்கை எல்லாம் எடுக்க வேண்டாம். அதெல்லாம் பொறுமையா எடுத்துக்கலாம். அது காலதாமதமா பண்ணா ரொம்ப கடுமையான நடவடிக்கை எல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. ஒருத்தர் கொலை பண்றானா, ஒரு மாநிலத்தினுடைய ஒரு கட்சியினுடைய மாநிலத்தினுடைய தலைவர் கொல்லப்பட்டாலும் சரி, அந்த நடவடிக்கையெல்லாம் வேகமா எடுக்கணும்ன்றது அவசியம்லாம் கிடையாது. ஒருத்தன் பசியோட கிடக்குறானா அவனுக்கு சோறு போடணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அதெல்லாம் வேற மாடல். திராவிட மாடல்னா என்ன அப்படின்னா, சாராயம் சரியா விற்கல அப்படின்னா அதுக்கு ஐஏஎஸ் கமிட்டி போட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போட்டு உடனடி நடவடிக்கை. நீங்க இப்ப தமிழ்நாட்டில் பதியப்பட்டுள்ள பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மட்டும் 51% 73 விழுக்காடு அதிகமாயிருக்குன்னு ஒரு சர்வே சொல்றாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் சமீபத்தில் நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும், வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்த பெண்ணை போயிட்டு கதவை உடைச்சிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்ததா இருக்கட்டும், இதெல்லாம் இப்ப நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படணும்னு அவசியமே இல்லை. அது அந்த மாதிரி அவசியம்லாம் தமிழ் தேசிய அரசியல்ல தான் வரும். திராவிட மாடல்ல அதுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அவசியம். அவங்களுக்கு தேவை ஒரு பக்கம் கார் பந்தயம் நடக்கணும், இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி சாராயம் ஏன் விற்கல, சரியா ஏன் சாராயம் விற்கல, ஒரு அரசு ஊழியருடைய நிலைமையை பாருங்களேன். நீ ஏங்க சரியா சாராயம் விற்கல நீ டிஸ்மிஸ் போ அப்படின்னு போடுறதுக்கு பேர் தான் திராவிட மாடல். இல்லை, அந்த பக்கம் வந்து கனிமொழி அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, கடந்த தேர்தல் அப்போ பேசுனாங்க, இங்கே இந்தியாவிலே அதிகமாக விதவைகள் இருப்பது தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு அந்த அம்மா பேசி அழுது கண்ணீர் விட்டு ஓட்டுலாம் வாங்கி. அது தேர்தலுக்கு முன்பு, அது தேமு இது தேப்பி. ஏன்னா தேர்தலுக்கு முன்பு நாங்கள் என்ன வேணா பேசுவோம், தேர்தலுக்கு பின்பு நாங்கள் பேசுறது தான் மிக முக்கியமான ஒன்று. என்ன நடவடிக்கை எடுப்போம், அதாவது மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது மதுக்கடையை மூடுங்க அப்படின்னு கொரோனா காலத்துல வாசல்ல கருப்பு உடை போட்டுக்கிட்டு கையில பதாகை வச்சுக்கிட்டு குடும்பமா நின்று நீங்க போராட்டம் பண்ணீங்க. அதே மது விற்பனை இப்போ உங்க ஆட்சி காலத்தில் நடக்குது. 45,000 கோடியிலேருந்து 50,000 கோடியாக மாற்றுவதற்கான திட்டங்கள் வகுக்கிறீங்க. அதுல என்னன்னா பொங்கல் தீபாவளி இந்த நேரங்கள்ல மது விற்பனை எப்படி கூட்டணும் அப்படிங்கிற ஐடியாலஜி. இது இல்லாம இப்போ நீங்க தீபாவளியிலேருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கட்டிங் வந்து பாட்டில்ல தனியா வரப்போகுது. அதுல நீங்க இதெல்லாம் உண்மையிலே நினைச்சு நான் வந்து எந்த நாட்டுலடா நம்மலாம் வாழ்றோம்னு நினைச்சிருக்கேன். எப்படி இதுலலாம் பிள்ளைங்களை வச்சு வாழ முடியும் அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு. இத்தனை லட்சம் இத்தனை கோடி மக்கள் வாக்கு செலுத்தி தமிழ்நாட்டினுடைய மொத்த அமைச்சரவையில் 21 துறை இருக்குன்னா அந்த துறை சார்ந்த அமைச்சர்களை உட்கார வைக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு அறிவு சிறந்தவர்கள் நீங்க பாத்துக்கங்க. அவர் சொல்றார், ஒரு கோட்டரை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு குடிமகன் 20லேருந்து 25 நிமிஷம் காத்திருக்க வேண்டியதா இருக்கு பார்ட்னருக்காண்டி. ஒரு எனக்கு காசு இல்லை, 150 ரூபா தான் இருக்கு, அதுல 75 ரூபாய்க்கு தான் என்னால குடிக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிறதுனால இன்னொரு கட்டிங் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அதை பிரிக்கணும் அப்படிங்கிறது 20லேருந்து 25 நிமிஷம் உட்கார்ந்துருக்காரு. அந்த சிரமத்தை இல்லாம நீங்க அங்க காத்திருக்க வேண்டிய அந்த சிரமத்தை வேண்டியது இல்லை. அதுக்கு பதிலாக நாங்க வர தீபாவளி நவம்பர்ல இருந்து உங்களுக்கு கட்டிங் பாட்டில்ல தனியா வந்துடும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா திராவிட மாடல் ரொம்ப அறிவார்ந்து இதுக்கு ஒரு கமிட்டி இருக்குன்னு இதை உட்காந்து யோசிச்சு அது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி பேப்பர்ல கொடுத்து அது தமிழ்நாடோட அரசுக்கு வந்து கெசட்ல வந்து கையெழுத்தாய் அதுக்கு தீர்மானம். இந்த இளவுக்கெல்லாம் நம்ம எம்எல்ஏவா போலியன்னு நினைச்சு நான் உண்மையிலே மகிழ்ச்சி அடையேன். சரி, அதுல கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் அது அரசாணை மூலமா அந்த பாட்டில் தயாரிப்பு நடந்து அது விற்பனைக்கு வரும். இப்ப இதுலதான் நம்மளோட கவனம் இருக்கணும். இதுல கவனம் எதுக்கு இருக்குன்னா பள்ளிக்கூடம் நடந்தா என்ன நடக்கலன்னா என்ன,
உங்களுக்கு வேலை கொடுத்து கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா என்ன, வருமானம் வந்தா என்ன, வரலன்னா, சாலை இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, குளம் தூர்வார பட்டா என்ன, படலைன்னா என்ன, காவிரி நதி நீர் வந்தா என்ன, வரலன்னா என்ன, அதை கடலுக்கே மொத்தத்தையும் போய் சேர விடாம தடுத்து அணை கட்டினா என்ன, கட்டாட்டி என்ன, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. இல்லை, இப்போ கேள்வி என்னன்னா, கனிமொழி அம்மா அவர்கள் வந்து வருத்தப்பட்டது சாராயம் வந்து இந்த தமிழ்நாட்டில் அதிகமாயிடுச்சு, நிறைய விதவைகள் வந்துட்டாங்க. இப்போ நீ அதிகமாக விற்கல அப்படின்னு ஒரு அரசு நடவடிக்கை எடுக்குதா, அவங்க பேசியிருக்கணுமா இல்லையா? இல்லை, அவங்க எப்படி கண்டிப்பாங்க இந்த நடவடிக்கையை எடுக்கக்கூடாது, எடுக்கணுமா அப்படின்ற குழுவிலே அவங்க இருக்கிறாங்கல்ல. இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு உரிமையான மதுபான விற்பனை மையத்தில், அதாவது தயாரிப்பு மையத்தில் இருந்தால் மது வந்து டாஸ்மாக் நிறுவனத்துக்கே வருது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எப்படி சொல்லுவாங்க? தார்மீகமாக தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு ஒரு கேள்வி வச்சுருக்கணும். சரிங்க, தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாகிட்டாங்க, ரைட்டு, உங்கள் சாராய ஆலையை நீங்கள் எப்படி மூடுவீங்க அப்படின்ற கேள்வி வச்சுருக்கணும். இப்போ இன்னொன்று, இப்போ நான் சொல்கிறேன் சாட்சியா, இன்னொரு சாராய உற்பத்தி ஆலைக்கான ரா மெட்டீரியல் ஆலையை வச்சுருக்காங்களா, அதை அவங்க கொடுத்துட்டாங்கனாலே போதுமே. அதுவே தமிழ்நாட்டு பெண்களுக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு வரம். வேணா நாங்கள் உற்பத்தி பண்ணலைங்க, நான் நிறுத்திக்கிறேன், நீங்கள் சாராயம் விற்கிறது விற்காது ரெண்டாவது, அது டாஸ்மார்க்கோடது, நான் அதுக்கான உற்பத்தியை நிறுத்திக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுங்க. அவங்க ரொம்ப கூட எங்களுக்காக வருத்தெல்லாம் படவே வேண்டாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களுக்காக வருத்தப்பட்ட அவங்க, நான் வந்து ஏற்கனவே 2-3 தடவை இந்த 1000 ரூபாய் பணம் பற்றி காளியம்மாள் விமர்சிச்சிட்டாங்கன்னு பேசுகிறாங்க. ஒரு நாளும் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பாடுபடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 1000 ரூபாய் வாங்கி அமைச்சர் பெருமக்களுடைய குடும்பம் நடத்திட முடியுமா ஒரு மாதம்? அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தால் அவங்களோட வாழ்வியலை புதுப்பித்துக் கொள்ள முடியுமா? நீ கல்வியை இலவசமாக கொடு, மருத்துவத்தை இலவசமாக கொடு, தூய குடிநீரை கொடு, அத்தியாவசிய பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்க விடு, அதை செய். எனக்கு மாதம் 10,000 ரூபா மிச்சப்படும். அதை வச்சு பெண்கள் தனக்கான பொருளை வாங்கி கொள்வாங்க. அதை நீங்கள் செய்யலையே. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வெறும் 1000 ரூபாயை கண்ணில் காட்டிட்டு நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. சீமான அதான் சொன்னார், இதெல்லாம் இலவசமாக நீ கொடுத்துட்டா 1000 ரூபாய் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. சாதாரணமாக கேட்டு போயிருங்க. ஆனால் ஒரு அன்றாடம் ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 1000 ரூபான்றது பெரிய விஷயம். இத்தனை ஆண்டு காலம் ஏன் வறுமையில் வச்சுருக்கீங்க? நீங்கள் இன்றைக்கி தான் ஆட்சிக்கு வந்தீங்களா? கடந்த 5 ஆண்டு காலத்தில் தான் ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கீங்களா? இல்லை 10 ஆண்டு காலம் தான் இருந்திருக்கீங்களா? 15 ஆண்டு காலம் தான் இருந்திருக்கீங்களா? 20 ஆண்டு காலம் தான் இருந்திருக்கீங்களா? 25 ஆண்டு காலம்? என் வயசுங்க, உங்களுடைய ஆட்சி காலம் என் வயசை தாண்டி நான் இவ்வளோ பெருசுக்கு வளர்ந்து நிற்கிறேன் பார்த்தீங்களா? என்னை தாண்டி நான் வாழ்ந்த இந்த வாழ்க்கைக்கு அதிகமான ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கீங்க. இத்தனை ஆண்டு காலத்தில் ஒரு நாளைக்கு 30 ரூபாய் கூட கிடைக்க முடியாத அளவுக்கு என் மண்ணின் பெண்களை ஏன் வச்சிருக்கீங்க? உங்களோட சொத்தை சொல்லுங்களேன். அது அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சாங்க, அதை ஏன் கேட்குறீங்க? எங்கே போய் உழைச்சிங்க? உழைச்ச நாட்டில் உழைச்சோம், கம்பெனி ஆரம்பித்தோம், கம்பெனி வருமானத்தை கொண்டு வந்தது கோடிக்கணக்கில் வச்சு. அப்போ உங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய எதன் மூலமாக நீங்கள் வருமானம் ஈட்டினீங்களோ அந்தந்த வருமானம் ஈட்டக்கூடிய நிறுவனங்களை, கம்பெனிகளை வெளிப்படையாக அறிவிச்சுட்டு போங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே 5வது பெரிய பணக்கார குடும்பம்ன்றாங்க, ஒரு சில பேர் ஆசியாவிலே பெரிய 5வது பணக்கார குடும்பம்ன்றாங்க. இவ்வளோ பெரிய சொத்துக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் மாறியதனுடைய இப்போ காலகட்டம் இருக்கு இல்லையா? நீங்கள் மொத்தமாகவே ஒரு 50 ஆண்டு காலம் வச்சுங்க. இந்த 50 ஆண்டு காலத்தில் நீங்கள் உழைச்சி இந்த அளவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, அந்த 50 ஆண்டு காலத்தில் நீங்கள் உழைத்து இதன் மூலமாக தான் லாபம் ஈட்டினேன்னு ஒரு அந்த நிறுவனங்களுடைய பட்டியலை வெளியிடுங்க. அதுக்கான மூலத்தொகை எங்கிருந்து வந்தது நாங்கள் போய் தேடிக்கிறோம். நீங்கள் ஊர்லேருந்து வந்தீங்க, கதை வசனம் எழுதுனீங்க, அதில் காசு பார்த்தாரு அவங்க அப்பா, அதன் மூலமாக எத்தனை நிறுவனத்தை தொடங்கினார்? அவங்க அப்பாவால் தொடங்கப்பட்ட நிறுவனங்கள் எத்தனை? அதன் மூலமாக நீங்கள் ஈட்டிய லாபம் எவ்வளவு? அப்படியே வருமான வரி கணக்கெல்லாம் கொஞ்சம் காட்டி விட்டுருங்க. நாங்கள் கேள்வியே கேட்க போகிறதில்ல. ஏன் உங்களை கேள்வி கேட்கணும்னு நமக்கு என்ன இருக்குது? நேர்மையாகவே வைக்கிறேன் இந்த கேள்வியை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 15லேருந்து 20 விழுக்காடு நிலங்கள் உங்களுக்கு சொந்தமானதாக இருக்குது. உங்களோட ஒரு குடும்பத்துக்கு எங்கிருந்து அந்த காசு வந்ததுன்னு நான் பார்க்குறேன். சரி, எல்லாத்தையும் விடுங்க. நீங்கள் அது உங்கள் நிறுவனத்துலேயும் சம்பாதிச்சிங்க, உங்களுடைய குடும்ப சொத்தாக வச்சுக்கோங்க. ஓட்டுக்கு 2000 ரூபா 3000 ரூபா பணம் கொடுக்குறீங்களா? அது யார் காசு? ஏன் உங்களோட குடும்ப சொத்தை எடுத்து மக்களுக்கு தேவையில்லாமல் வாரி இறைக்கிறீங்க? இப்போ என்கிட்ட எல்லாம் அந்த பணம் உங்கள்கிட்ட எப்படி வந்தது? எனக்கு ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுக்குறீங்க. ஒரு வீட்டில் 5 பேர்னு வச்சுக்கோங்க, 25000 ரூபா என் குடும்பத்துக்கு கொடுக்குற அளவிற்கான பணம் ஒரு குடும்பத்துக்கு மக்களுக்கு போய் சேர்த்து என்கிட்ட அதிகமாக இருக்குது, நான் உழைச்சி சம்பாதிச்ச சொத்து இருக்குது, அதை நான் கொடுக்குறேன். ஏன் அது 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் கொடுக்கணுமா என்ன? ஆண்டுக்கு ஒரு முறை கொடுங்க. நம்ம அப்படி பேசினா இங்கே நிற்கிறேன், இங்கே பேசினா அங்கே நிற்கிறேன். ஆமாம், 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வந்தால் தான் கொடுப்பேன்னு ஏன் கொடுக்குறீங்க? நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த மக்களுக்குமான காசு உங்களுக்கு லாபமாக வருதா? அப்போ அத்தனை நிறுவனங்களுக்கு நீங்கள் தான் சொந்தக்காரன்னு ஒத்துக்கிறீங்களா? கையெழுத்து போட்டு கொடுங்க. அதான் நம்மளோட கேள்வி. அதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குடும்பங்களுக்கும் ஒரு குடும்பத்துக்கு குறைந்தது 25000 ரூபாய் உங்களால் செலவு பண்ண முடிகின்ற அளவிற்கான லாபத்தை ஒரு குடும்பம் எட்டுது அப்படின்னா, அந்த குடும்பத்தினுடைய மொத்த வரவு செலவு கணக்குகளை குறைஞ்சது ஒரு 5 ஆண்டுக்கு வெளியிடுங்க. வருதான்னு பார்த்துருவோம்.
ஒரு அமைச்சர்லேருந்து தொடங்கி பருப்பு வாங்கினதுல 28-38 கோடி ரூபா ஊழல் பண்ணிருக்காங்க. பருப்பு ரேஷன் கடையில் போகிற பருப்பு வாங்கினதுல ஒருத்தருக்கு 908 கோடி அபராதம் வீச்சிருக்கு நீதிமன்றம். உங்கள் லட்சணம்லாம் ஒருத்தர் மார்ச்சரியில் பெண வைக்கக்கூடிய அந்த அந்த பாக்ஸில் பணத்தை போட்டு வச்சுருக்காரு. அவருடைய முதல் சம்பளம் எவ்வளோ தெரியுமா? அவர் முதல்ல எங்கே வேலை பார்த்தாருன்னு நான் கண்டுபிடிச்சேன். மரியாதைக்குரிய அண்ணன் ஏவா வேலு அவர்கள் முதல்ல வாங்கின சம்பளம் எவ்வளோ தெரியுமானே? 125 ரூபா 3 வேளை சாப்பாடு. சம்பளம் கொடுத்த நபரை கூட்டு வந்து காட்ட வேண்டானே. எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்பு தெரியுமா? ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு. 40 ஆண்டுகளுக்கு முன்பு 125 ரூபா சம்பளம் 3 வேளை சாப்பாடு சாப்பிட்ட ஒருத்தர் இன்னைக்கு இவ்வளவு கோடி ரூபா சொத்துக்கு சொந்தக்காரராக எப்படி ஆனார்? பரம்பரை சொத்தா? பெற்றோர் பெரியோருடைய உங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் சொத்தா? உங்களுடைய இப்போ மூதாதையர் சேர்த்து வச்சிருந்ததா? நிலக்கிழாரா நீங்க? இல்லையே. நீங்க எந்த வீட்டில் வேலை பார்த்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? எனக்கு நல்லா தெரியும். விசாரிச்சு வச்சிருக்கீங்க. அந்த ஓனரே சொன்னார் என்கிட்ட, இங்க வெளியில கூட போய் ஆள் தேட வேணாம், நீங்க எந்த வீட்டுல வேலை செஞ்சீங்களோ உங்களுக்கு யாரு சம்பளமாக கொடுத்தாரோ நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து ஐயா சொல்லுங்க ஐயான்னு நீங்க பேனாவையும் பேப்பரையும் குறிப்பெடுத்து வச்சு நோட்டையும் குறிப்பெடுத்து வச்சு நின்னீங்களோ அந்த நபரே சொன்னார். இவ்வளவுதான் சம்பளம், இவ்வளவுதான். ஆமா, நான் இவ்வளவுதான் சம்பளம் கொடுத்தேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆளா இருக்கிறேன், நான் இவ்வளவுதான் சம்பளம் கொடுத்தேன். இந்த பிள்ளை என்கிட்ட தான் வேலை பார்த்தேன். நான் எங்க வீட்டுல 3 வேளை சாப்பாடு, 125 ரூபா சம்பளம். அப்புறம் ஒரு ஆண்டுக்கு பிறகு 150 ரூபா கொடுத்தேன். ஓராண்டுக்கு பிறகு 25 ரூபா கூடுதலாக வாங்கியிருக்கிறார். அவர்கிட்ட வேலை செஞ்ச அத்தனை நாளும் அவர் 150 ரூபா தான் சம்பளம் வாங்கியிருக்காரு மாசத்துக்கு. 40 வருஷத்துக்கு முன்னாடி 150 ரூபான்றது பெரிய விஷயம் இல்லை அது? ஆமாம்மா, பெரிய விஷயம்தான். அந்த 150 ரூபாய் முதலீடா வச்சு தானே இன்னைக்கு 45,000 கோடி சொத்து வச்சிருக்காங்க. சரி, அந்த 150 ரூபா முதலீடா வச்சு அந்த காலத்துலண்ணே மொத்தமாவே சொல்றேன், அந்த ஒரு மாதத்திற்கு மீன் பிடிச்சா எங்களுக்கு அதை விட என்ன கூடுதலாக கிடைச்சு, கூடுதலா சம்பாதிச்சு. ஆனா இப்ப அந்த சொத்து 45,000 கோடி சொத்து உங்ககிட்ட இல்லைங்க. எங்கள்கிட்ட 45,000 கோடி இல்ல. ஐயோ, 4.5 லட்சம் ரூபாய்க்கே சொத்து கிடையாது. 4.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சொத்து கிடையாது. சரி, இன்னும் சொல்ல போனா அந்த காலகட்டத்துல ஒரு 5,000 ரூபாய் மதிக்கத்தக்க அளவிற்கான சொத்துக்கள் இருந்த குடும்பங்கள் தான் நாங்கள்லாம். 5,000 10,000 ரூபாய். ஒரு இந்த கோலா மரம் வச்சிருக்கவங்க, பெரிய பெரிய மரம் வச்சு தொழில் செய்கிறவங்க, இந்த லம்பாடி இன்ஜின் சொல்லிட்டு சின்ன ஒரு இன்ஜின் படகு வச்சு பண்ணுறவங்க, பெருவலை இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் வச்சு சொத்தெல்லாம் கணக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது, நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன், 5,000 10,000 15,000 அசட்டாக வச்சு சொத்தாக வச்சு தொழில் பார்த்தவங்க எங்களால். வேலு மந்திரியை விட அப்போ வசதியாக பணக்காரா இருந்திருக்கு. ஆமாம், உண்மைதான். சரி, ஆனால் இப்போ வரைக்கும் நாங்கள் ஏழையாக இருக்கோம். அவர் கோடீஸ்வரனுக்கும் கோடீஸ்வரன் ஆயிருக்கார். சரி, அடுத்த ஒரு பெரிய சர்ச்சை கடந்த வாரம் முழுக்க நம்ம உச்சத்தில் இருந்தது. சீமான் மீது கொலை செய்ய திட்டமிட்டார் நாகை திருவள்ளுவன் தமிழ் புலிகள் கட்சி தலைவர் அப்படின்றத ஒரு பெரிய பரபரப்பாக போயிடுச்சு. நிறைய பெரிய மனிதர்கள்லாம் பேட்டி கொடுத்துருந்தாங்க. டிஜிபி ஆஃபீஸ் வரைக்கும் போய் புகார் கொடுத்தாங்க. பதிலுக்கு உடனே நாம் தமிழர் கட்சி இது பொய்யா வதந்தியா எல்லாம் சுட்டி காட்டி இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு புகார் கமிஷனர் அலுவலகத்தில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி நினைக்கிறீங்க? ஏன் இது ஒரு முகாந்திரம் இல்லாத ஒரு சாடுதல்? இது என்னன்னா, எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தர் அழிக்கணும் அப்படின்னா இந்த அவங்களுடைய பகையாளியே உறவாடி கெடுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? இப்போ நீங்கள் இலங்கையில் ராவணன் அழிக்கிறதுக்கு ராமரால் தொடர்பு கொள்ளப்பட்ட நபர் யார்? விபீஷணன், அவரோட தம்பி. இப்போ உள்ளே இருக்கக்கூடியவர்களை பிடிச்சி அதன் மூலமாக அடிக்கக்கூடியது ஒரு வகையான ஒரு யுக்தி. நேரடியாக சண்டை போட முடியாத தெம்பு இல்லாதவங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை கிளப்புவாங்க. இப்போ அதில் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான யாரெல்லாம் இப்போ அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறாரு, அண்ணன் திருமாவளவன் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நிற்கிறாரு, இல்லை இன்னும் சில தலைவர்கள் நிற்கிறாங்க. தமிழ்நாடு மொத்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஒடுக்கப்பட்ட, புறந்தள்ளப்பட்ட, அதிகாரம் இழந்த, உரிமை இழந்த மக்களுக்கான ஒட்டுமொத்த குரலாக தான் நாம் தமிழர் கட்சி நிற்கிது. அப்போ கூட இருக்கிறவங்கள அவரை சண்டையிடவோ கொல்லவோ வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இந்த மனநோயாளியா நாங்கள் தேவையற்ற ஒரு நபரை நீங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தான் திராவிடத்து கூட கைகூலியாக நின்றுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து தமிழ் தேசியத்தை விமர்சிக்கிறீங்களே தவிர தமிழ் தேசியம் உங்களை நேரடியாக விமர்சிக்கவே இல்லை. இன்னும் நான் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் எத்தனையோ சர்ச்சைகளை மாட்டியிருந்தாலும் அந்த சர்ச்சைகள் எல்லா இடத்துக்கும் போய் அண்ணன் சீமான் அவர்கள் குரல் கொடுத்துருக்கிறார், நின்றுக்கிறார், விட்டு கொடுத்தது. ஆமா,
இவர் ஏகப்பட்ட விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சி மீது அண்ணன் சீமான் மீது வைக்கும் போதும் கூட எங்களுக்கு சொல்ற அறிவுரை என்னவா சொல்லுவாரு, அவர் நம்ம அண்ணன், நாம அவர்கிட்ட சண்டை போட வரல, அவர் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், அவர் நம்ம அண்ணன்னு சொல்லி தான் இது வரைக்கும் நம்மள்கிட்ட பேசியிருக்கிறார், செய்திகளை கடத்திருக்காரு. தவிர ஒரு முறை கூட அவரை விமர்சனம் பண்ணணும், திருப்பி நம்ம விமர்சனம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவருக்கு இருந்ததா நான் பார்க்கவே இல்லை. நான் வந்த இந்த 5 ஆண்டு காலத்தில் நான் பார்க்கவே இல்லை. அது மாதிரி கட்சி மக்கள்கிட்டையும் அப்படி சொன்னதாகவும் இல்லை. யாராவது ஒருத்தர் போய் எழுதுனா கூட அது தெரிஞ்சதுன்னா உடனே கூப்பிட்டு கண்டிக்க வேலையும் பண்ணியிருக்கிறார். ஆனால் அதே மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவருடைய பிறந்தநாள் விழா அது. நீங்கள் திராவிடத்துக்குள்ளேயே இல்லை, நீங்கள் திராவிடத்தினுடைய கூட்டணியில் தான் இருக்கீங்க. திமுககாரர்களோட அப்படி செஞ்சுருப்பாங்களா என்னன்றது எனக்கு தெரில. தமிழ் தேசியத்தை வளர்க்கணும்னு பேசின நீங்கள், தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டில் பேசின நீங்கள், தமிழ் தேசியத்தை இன்னொருக்கு விதைச்ச நீங்கள், உங்களுடைய சுயலாபத்துக்காக நீங்கள் ஒரு கட்சியினுடைய கூட்டணியில் போய் இருந்து கொண்டு உங்கள் பிறந்தநாள் விழாவில் அண்ணன் சீமான் அவர்களை மோசமாக அந்த அம்மா கவிதை பாடுறாங்க. நீங்கள் நினச்சிருந்தா நிறுத்தியிருக்கலாம், அல்லது அந்த விழாவிற்கு தேவையில்லாததுமா இது, என்னைய பாராட்டுங்க, நான் வேண்டான்னு சொல்ல, அவர் என்னவா இருந்தாலும் எனக்கு தம்பி அப்படின்னு பதில் சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் அந்த அம்மா பேச நீங்கள் இவர் கைத்தட்டி அதை ரசிக்கிறார். அப்போ இது என்ன மாதிரியான போக்குன்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி ஒரு வன்மத்தை மனதில் வைத்திருப்பாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதை விட இன்னும் மோசமான அவங்களை விட இவர் வந்து அவர் கூட இந்த மாதிரியான விமர்சனங்களை அவர் கேட்கல. இப்போ அண்ணன் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லிட்டு போறாங்க. இன்னும் திமுகவை சார்ந்தவர்கள் ஒரு சில பேர் தவறா பேசுறாங்க, எழுதுறவங்க அந்த வாடகை வாய்கள் இருக்காங்க, அவங்க மோசமா விமர்சிப்பாங்க, அதுல நம்ம இல்லை. அந்த கட்சியினுடைய செயல்பாட்டு ஒரு நபரா நான் அவரை சொல்றேன், ஐயா ஸ்டாலின் அவர்களை சொல்றேன். ஆனா அவரை தாண்டிய ஒரு விமர்சனங்களை நீங்க தொடர்ந்து முன் வச்சுட்டே இருந்தீங்க. இப்போ என்னவா வந்துட்டீங்க அப்படின்னா, சரி ஒரு ஆடியோ பரவுதுன்னே வச்சுப்போம், இந்த ஆடியோ எவ்வளவு உண்மைத்தன்மை வாய்ந்தது, இதுக்கு போய் துப்பாக்கி வாங்கி இவரை வந்து கொலை பண்ண வேண்டிய அவசியம் என்ன, உங்களுக்கும் அவருக்குமான அப்படி கடுமையான மோதல்கள் என்ன, தமிழ்நாட்டில் அண்ணன் சீமானை எவ்வளோ மோசமாக பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் அவர் அந்த மாதிரி தான் பண்ணணும்னு என்னைக்காவது நினச்சிருக்காரா, பேசியிருக்காரா, இல்லை நீங்கள் துப்பாக்கி வாங்கிட்டு வாங்க இவங்களெல்லாம் சுடுவோன்னு சொல்லியிருக்காரா? ஒரு முகாந்திரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு, ஒரு முகமூடிக்குள்ளே ஒளிந்து கொண்டு எவனோ ஒரு பயந்தாங்குழி அதை பெயர் சொல்லாத, எந்த ஆடியோவில் பரவுச்சோ, யார் போட்டாங்களோ எது ஒன்றும் தெரியாத, எந்த குரலுக்கும் சொந்தக்காரன்னு தெரியாத, எந்த பெயருக்கும் சொந்தக்காரன் தெரியாத ஒரு ஆடியோ வெளியில் வருது. அந்த ஆடியோ வைத்துக்கொண்டு ஒரு முகாந்திரமாக ஒரு சில கட்சிகளோட தலைவர் பேசுறதுலாம், இப்போ இது மாதிரிலாம் அவர் சிந்திப்பாராப்பா? ஒரு தலைவராக இருந்து ஒரு பெரும் மனிதராக இருந்தா இப்போ இதெல்லாம் ஒரு தலைவன் பெரிய மனிதர். இப்போ அண்ணனே இப்போ யாரெல்லாம் வந்து பேட்டி கொடுத்தாங்களோ அவங்களே நான் என்ன கேட்கிறேன், பேட்டி கொடுத்த பெரிய மனிதர்கள் ஆமா இவங்க என்ன செஞ்சிருக்கேன்ப்பா, நீங்க ஒரு தலைவன், உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணப்பாடே இருக்குன்னா கூட ஒரு பெரிய மனிதரா இருந்து இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு கட்சியினுடைய தலைவன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு ஒரு ஆடியோ பதிவு, இதுல வந்து அவர் பேசியிருந்தாரா இல்ல அவரை சார்ந்தவங்க பேசியிருந்தாங்களா, இல்ல யாரோ ஒரு நபரை குறிப்பிட்டு பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக இது எப்படி தம்பி குற்றச்சாட்டா எடுத்துக்க முடியும்? ஒரு முகாந்திரம் வேண்டாமா? அவரையே உங்களை வந்து இந்த மாதிரி பண்ண போறாரு அப்படின்னு பேசணும். இவருக்கு என்ன அப்படின்னா, ஏதாவது பேசலைன்னா அங்கே வருமானம் வராது, அப்புறம் திண்ணை வேற கிடைக்காது. ஆரம்பத்துல திண்ணை ஆமா திராவிட திண்ணை அது ஒருவேளை கிடைக்காம போயிடலாம். இவருக்கு இதே ஒரு வேலை என்னன்னா, இப்போ கருணாநிதியை பத்தி பேசிட்டாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாரு, ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஏதாவது ஒரு விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால சீமானை திட்டணும். நீங்க ஒரு காரண காரியத்தோட பேசுங்க, அவர் தப்பு பண்றாரா தப்புன்னு சொல்லுங்க, சரியா பண்றாரா சரின்னு வாழ்த்துங்க. அதுதானே இயல்பான அரசியலா நேர்மையான அரசியலா இருக்க முடியும். ஒருத்தர் கூட போய் நிக்கிறோம் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணாலும் சரிங்கிறது கிடையாது இல்லைங்களா? சம்பந்தப்பட்ட எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அவர்களே பேசாம தான் இருக்காங்க. இவங்க ஏன் இப்படி தூக்கி கொண்டு திரியுறாங்க அப்படின்றது ஒன்றும் புரியல. ஒன்றே ஒன்றுதான், ஒரு தமிழ் தேசிய அரசியல்னு இவங்களே முன்னெடுத்தாங்க, இவங்களால அது நகர்த்த முடியல, இவங்களோட இயலாமை வெளிப்பட்டுடுச்சு, போட்டுட்டாங்க கீழே. அதை நம்மளை விட ஒருத்தன் ஸ்ட்ராங்கா தூக்கி பிடிக்கிறானே, எங்க அவன் ஜெயிச்சுட்டா நாம தோத்ததா அர்த்தமேன்ற பயம்தான் இவர்களுக்கே தவிர வேற ஒன்று காரணம். உண்மையான யதார்த்தம் அதுதான். இப்ப அவங்களோட போய் நிக்கிறது மட்டும் காரணம் இல்ல, உண்மையான காரணம் இதான். நம்மளால செய்ய முடியாத நமக்கு பின்னாடி வந்த ஒருத்தன் செய்யறானே, அதுதான் இங்க ஒரு பெரிய விஷயம். நம்ம பின்னாடி வந்து அவன் செஞ்சுட்டான் அப்படின்னா நம்ம தோத்துருவோம், நம்ம இயலாதவர்களாயிடுவோம், இத்தனை ஆண்டு காலம் நம்ம பேசுனது வேஸ்ட்டு, இவன் அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லாதவன் போல இருக்குன்னு நினைச்சிருவாங்க அப்படிங்கிறதான் பயம். அடுத்ததாக பேசப்பட்ட மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து ரொம்ப முன்னேறணும் அப்படின்னா கார் ரேஸ் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தோழர் திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருந்தார். இந்த பக்கம் பிரபல ஊடகங்களும் அது வந்து காட்சி ஊடகங்களும்
கார் ரேஸ் நடத்தின் மூலமாக பொருளாதாரம் வந்து குவியும், முதலாளிகள் வருவார்கள், சுற்றுலா பயணிகள் வருவார்கள், நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், இப்படி நிறைய பேசியிருக்கிறாங்க. இந்த கார் ரேஸை ஆதரித்து கிட்டத்தட்ட 12 உச்ச நடிகர்கள் வந்து முக்கியமான நடிகர்கள் ட்விட்டரில் வாழ்த்து சொல்லி பேசியிருக்கிறாங்க. மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதே ஊடகங்களில் வந்து திருப்பூர் மாவட்டங்களில் சாலை வசதியே இல்லாமல் மலை கிராமங்களுக்கு தூளி கட்டி தூக்கிட்டு வராங்க. ஒரு பக்கம் பள்ளிக்கூடம் மேலே இடிஞ்சு விழுந்து மாணவர்கள் 3 பேருக்கு படுகாயம், இன்னொரு பக்கத்தில் வகுப்பறைகள்லாம் இடிஞ்சு இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் தார்பாயை போட்டு இப்படி நிறைய இருக்குது. 650 கோடி பள்ளிகளுக்கு கட்ட வேண்டிய மின்சார கட்டணத்தை தமிழ்நாடு அரசு மின்சார வாரியத்துக்கு கட்டலை. 2021 இங்கே வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் இவ்வளவும் இருக்கும்போது அதுக்கெல்லாம் நிதி இல்லை. இதுக்கு மட்டும் கார் ரேஸுக்கு இவ்வளோ தொகை செலவு செய்து ரேஸ் நடத்தணும்னா பொருளாதாரத்தை இழுத்துக்கிட்டு வரணுன்றது ஒரு பெரிய அக்கறை இருக்குதா நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ இந்த பொருளாதாரத்தை இந்த கார் ரேஸ் ஈர்த்து கொண்டு வரும் அப்படின்னா இவர் எதுக்கு அமெரிக்கா போறாரு? யாரை சொல்றீங்க? அவங்க அப்பா. ஓ, மரியாதைக்குரிய ஸ்டாலின் இப்போ அமெரிக்கா போறாரு. என்ன கேட்டீங்க அப்படி, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, அவர் பொருளாதார முதலீட்டாளர்களை நான் கொண்டு வருவேன், பொருளாதாரத்தை பெருக்குவதற்கான வேலையை செய்யறதுக்காக நான் அமெரிக்கா போறேன். முன்னாடி வேற ஒரு நாடு போயிருந்தாரு, எண்ணெய் நாடுகளுக்கு, இப்போ வந்து நான் அமெரிக்கா போறேன்றாரு. பேசாம கார் ரேஸே நடத்திட்டு போயிடுது, இதுக்கு அமெரிக்கா வேற போகணும். இப்போ சென்னையில் நடத்துறாங்க, அது மாதிரி திருநெல்வேலியில் நடத்துங்க, மதுரையில் நடத்துங்க, கோயம்புத்தூர்ல நடத்துங்க, நாகப்பட்டினம் கூட இடம் இருக்கு, காமிச்சு விடுவோம், அங்க கூட நடத்துங்க, நடத்தி பொருளாதாரத்துல நம்ம பெருக்குங்க. அப்படி பெருக்குனீங்கன்னா எங்களுக்கு ஏதாச்சும் வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் இல்லையா? கார் ரேஸ் நடத்தினா பொருளாதாரம் பெருகுன்னு சொல்றதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு எத்தனை நாள் நடத்துவீங்க? இந்த கார் ரேஸ் எத்தனை நாள் திட்டமிட்டு இருக்கீங்க? வருஷம் 365 நாள் நடத்துவீங்களா? 2 நாள். இந்த 2 நாள்ல எத்தனை பேரோட பொருளாதாரம் உயர்ந்துரும் நினைக்கிறீங்க? முதலாளிகள் வந்து இங்க வராங்கல்ல, தொழில் முதலீடு. ஓ, அந்த 2 நாள்ல வந்து அவங்க பார்த்து தொழில் முதலீட்டை உடனே பண்ணிட்டு போயிடுவாங்க. இங்க என்ன மாதிரியான தொழில் முதலீடு பண்ண வருவாங்க? எங்க நடத்துறீங்க? 1 லட்சம் ட்ரில்லியன் அளவுக்கு இங்கேயும் வரும். இல்ல, சென்னைக்கு வருவாங்க, சென்னையில நடத்துறீங்க, சென்னைக்கு வருவாங்க. சென்னையில எங்கெங்க இடம் வச்சிருக்கீங்க நீங்க? உங்க முதலீட்டுகளை ஏன் சென்னைக்கு தான் கொண்டு வரணும்னு என்ன இருக்கு? மற்ற பகுதிகளெல்லாம் ஏன் நீங்க வந்து தொழில் வாய்ப்புகளை உருவாக்கணும்ன்ற எண்ணமே உங்களுக்கு வரமாட்டேங்குது. ஏன்? அதுதான் கார் ரேஸ் நடத்துறோம். அங்க நடத்துறாங்க, நாகப்பட்டினம் நீங்க நடத்துற ரேஸ் வேலை கிடைக்கட்டும், அந்த பக்கம் போங்கன்னு சொல்லி அனுப்பலாம்ல. ஆமா, சரியானதுதான். நீங்க நடத்துற ரேஸ் வந்து இயற்கைக்கே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இயற்கையை தூக்கி தூர எறிஞ்சிற மாதிரி மழை பெஞ்சு விட்டுருச்சு. எப்படிப்பட்ட ஒரு போக்கு பாருங்க. நீங்க சொல்ற மாதிரி பாருங்க, பள்ளிகளுடைய மின்சார கட்டணத்தை செலுத்துவதற்கு நம்மள்ட்ட கையில காசு இல்லை. 10,000 பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகிற தருவாயில இருக்கு. கழிவறைகள் இல்லாத 20,000 சொச்சம் பள்ளிக்கூடங்கள், கழிவறைகள் ஒழுங்கா இல்லாம, அதாவது கதவு இல்லாம கட்டிட இடுபாடுகளுக்கு உட்பட்டு கிடக்குன்னு நான் சொல்லலை, கல்வித்துறை அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு. அதே போன்று அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கழிவறை வசதிகள் இல்லாத கல்லூரிகள் பல கல்லூரிகள் இருக்கிறதா அவங்களே தான் சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி மலை கிராமத்தினுடைய பாதைகள் சரியா அமைக்கப்படலை, கிராமப்புற சாலைகள் உட்கட்டமைப்புகள் முறையா நடத்தப்படலை, அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொடக்க பள்ளிகள் மூடப்படுகிற தருவாயில இருக்கு. நான் படித்த இந்த பள்ளிக்கூடம் இங்கே தொடக்கப்பள்ளி, ஒரு பெரிய இடம், பெரிய ஒரு விசாலமான ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு இடமா இருக்கும். நான் படித்த பள்ளிக்கூடம் கிட்டத்தட்ட அதை இடித்து 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆகி அதை திருப்பி கட்டி கொடுக்க முடியாமல் இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள் கூட 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மேல்நிலை பள்ளிக்கு போகிறாங்க. அங்கே ஒரு 2 கட்டிடத்தை கட்டி அங்கே வச்சு படிக்க வைக்கிறாங்க. இங்கே இந்த பள்ளிக்கூடம் கட்டியதுக்கு காரணமே, இது பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைங்க 5ஆம் வகுப்பு வரை இங்கே வந்து படிக்கட்டும், 6ஆம் வகுப்புக்கு மேலே தூரமாக அந்த பள்ளிக்கூடத்துக்கு போட்டோம் அப்படின்னு இங்கே கட்டமைக்கப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்னன்னா, சின்ன பிள்ளையா இருந்தாலும் இப்போ 3.5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போய் தான் படிக்கணுன்ற நிலைமை வந்துருச்சு. காமராசர் இந்த காலத்திலேயே 2 கிலோமீட்டர் தொலைவில் பள்ளிக்கூடம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நாங்கள் 4 கிலோமீட்டர் போய் படிக்கிற நிலைமை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க. வளர்ச்சி. இந்த சூழ்நிலையில இந்த கார் பந்தயம் தேவையா? உங்களுடைய வசதிக்காக, உங்களுடைய தேவைக்காக நீங்க யாருக்காகவோ இந்த கார் பந்தயத்தை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செய்யக்கூடிய இந்த வேலையினால ஒட்டுமொத்தமாக நேற்று சென்னையில எவ்வளவு பெரிய டிராஃபிக், நான் நாகப்பட்டினம் இருந்தேன், நேற்று சென்னையில எவ்வளவு பெரிய டிராஃபிக், எவ்வளவு பொதுமக்கள் அந்த அவஸ்தையை சந்திச்சாங்க. ஒரு அவசரமா போறவங்க, ஒரு பிரசவ வலி ஏற்பட்டு போறவங்க, ஒரு அடிபட்டு மருத்துவமனைக்கு போக வேண்டியவங்க, எத்தனை பேருடைய நெருக்கடிகள் நேற்று நடந்தது, இன்னும் நடக்கும். இந்த கார் ரேஸ் முடிகிற வரைக்கும் இன்னும் நடக்கும். ஏன் இவ்வளவு பெரிய தொந்தரவுகளை நீங்க கொடுக்குறீங்க? அதுவும் ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு சாலை போடுங்க, அதுல நீங்க நடத்தி முடியுங்க. யாரும் கேட்க போறதில்ல. மக்கள் போகக்கூடிய பிரதான சாலைகள்ல நான் கார் ரேஸ் நடத்துறேன், குதிரை ரேஸ் நடத்துறேன், ரேக்லா ரேஸ் நடத்துறேன் அப்படின்னு இங்கே திருக்கடையூர்ல இந்த குதிரை வண்டி பந்தயம் நடக்கும். ஆண்டு ஒன்றுக்கு ஒரே ஒரு முறை நடக்கும். அதுக்கு அதை தடை பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரே ஒரு நாள் நடக்கும். அந்த ஒரு நாள் இந்த மாலை நேரத்தில் மட்டும், மதியத்துலேருந்து மாலை நேரம் மட்டும் ஒரு 3 to 4 மணி நேரம் நடக்கும். அதுக்கு மாற்று சாலை இருக்கு.
மாற்று சாலை இருக்கு, அந்த வழியில நடக்கிறதுக்கே மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. பேருந்து போக முடியல, அவசர காலத்துல தடையா இருக்கு அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதையே நிறுத்தி வச்சிருந்தீங்க. ஆனா இன்னைக்கு சென்னை எவ்வளவு பெரிய பெருநகரம், எவ்வளவு பெரிய மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதி, அந்த பகுதியில நீங்க வந்து கார் பந்தயம் நடத்துறேன்னு ஒரு பகுதியை பிளாக் பண்ணிக்கிட்டு, உங்களுக்கு யார் இந்த ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல, யார் சொல்லி இதை நடத்துறீங்கன்னு தெரியல, யாரை திருப்திப்படுத்துவதற்காக இதை நடத்துறீங்கன்னு ஒன்றும் புரியல. யாரை திருப்திப்படுத்துவாங்க இல்ல புரியல எனக்கு. எதுக்கு இந்த கார் பந்தயம்? எந்த நிறுவனத்தோட, யாருக்காக தான்? அதான் யாருக்காக இது? எந்த கார் நிறுவனத்தோட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்களோ அல்லது எந்த விளம்பர நிறுவனத்தோட இவங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்களோ தெரியல. இது வரைக்கும் இல்லாதது பாருங்க. அரசு போக்குவரத்து கழகம், அது ஒரு தனி கழகம் நடத்துறாங்க. நாம கட்டணம் கொடுக்குறோம், அரசு அதை எடுத்து நடத்துது, அரசோட பங்கீடு இருக்கு, எடுத்து நடத்துறாங்க. அந்த பேருந்துகள்ல நான் கூட பாக்குறேன், அது உண்மையிலேயே அரசு பேருந்தா அல்லது என்னமோ அப்படின்னு போட்டு விளம்பரம் வச்சு பஸ்ஸுக்குள்ள அடிச்சு வச்சிருக்காங்க. அரசுக்கு வருமானம் வரும்ல, விளம்பரம் பஸ் சுத்தி வைக்கிறப்ப விளம்பர நிறுவனம் காசு கொடுக்குது, அது வருமானம் தானே. இதுலதான் வருமானம் வந்து இருக்கிறதுல அது வருமானம். போக்குவரத்து கடனை கட்டிருக்கீங்க, அப்படி மின்சாரத்துறைக்கும் ஏதாவது பண்ணி விட்டுருங்களேன். அது ஏகப்பட்ட கடன் இருக்குல்ல, அப்படியே ஏதாவது பண்ணி விட்டு கட்டி விடுங்க. இன்னொன்னு பண்ணி விட்டுருங்க. அரசு பள்ளிக்கூடங்கள், இப்போ உங்களுடைய கலெக்டர் ஆபீஸ், தாசில்தார் ஆபீஸ், வருவாய்த்துறை, கோட்டாட்சியர், தோட்டக்கலை, இது எல்லாத்தையுமே ராம்கோ சிமெண்ட் இல்ல இந்த மாதிரி என்ன செட்டிநாடு சிமெண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் அடிச்சு விட்டீங்கன்னா காசு வருமா இல்லையா? தலைமை செயலகம் அப்படி சுத்தி பெயிண்ட் அடிச்சு விட்டுருங்க. அது ரெட் ஜெயிண்ட் மூவி போட்டு விட்டுறலாம் பாருங்க, சுத்தியும் விளம்பரம், வருமானம் வரும்ல. எல்லாத்தையும் அடிச்சு விடுங்க. என்னங்கண்ணா இது? ஒரு அரசு, நீங்க வர்றது பஸ் எந்த பஸ்ன்னு தெரிய மாட்டேது. இது அரசு பேருந்தா, தனியார் பேருந்தா, இல்ல இந்த நெய் நிறுவனத்துக்கு சொந்தமான பேருந்தா? அன்னைக்கெல்லாம் ஒரு பேருந்துல பாக்குறேன், என்னத்த நான் சொல்றது, இன்னும் அவங்க ஒண்ணு தானே போடல, பாக்கி எல்லா விளம்பரம் போட்டாங்க. உள்ளாடை விளம்பரத்துக்கு போட்டு வச்சிருக்காங்க. நான் ஒரு பேருந்தோட பின்பக்கம் ஒரு பையன் டவுசரோட நிக்கிறான், உள்ளாடை விளம்பரம். நான் போய் அந்த ஓட்டுநர்கிட்டே கேட்டேன், என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நாங்க என்னமா பண்ணட்டும், பஸ் டிப்போவா பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றாங்க. அது மேல இன்னொருத்தர் அதை வச்சு அடிக்கிறார், மறைக்கிறதுக்கு ஒட்டுறார், போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கிறார். இப்படியா போக்குவரத்து கழகத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்க? அங்க பணி செய்யக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு உங்களால் சம்பளம் கொடுக்க முடியல. இந்த காசு சரி, ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க, நாங்க இந்த பெயிண்ட் அடிச்சு இந்த போஸ்டர் அடிச்சு பஸ்ல எல்லாம் ஓட்டுனது மூலமாக சேர்த்து வைக்கப்பட்ட வருமானம் இது அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை. பெயிண்ட் கான்ட்ராக்டர்னு அப்புறம் ஒரு தொழில் இருக்குல்ல, அது எப்படி, அதை எப்படி அது கேடு? அதுதான் இந்த பஸ் ஆச்சுனே, அது அரசாங்க பஸ், அது பெண்களுக்கான பஸ், முன்னாடியும் பின்னாடியும் பெயிண்ட் அடிக்கிறது பெண்கள் பஸ். அதுல கூட அதுல நம்ம கேட்கல, அந்த வருமானத்தை கேட்கல. இந்த வருமானம் எங்க போச்சுன்னு கேட்கிறேன். இந்த பெயிண்ட் அடிச்ச வருமானம் எங்க போச்சு? அந்த காசு எவ்வளவு? அது ஒரு வாட்டி வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க, இவ்வளவு வருமானம் வந்திருக்கு, இதை எடுத்து நான் போக்குவரத்தினுடைய இவ்வளவு கடனை கட்டியிருக்கிறேன் அப்படி காட்டுங்க. இல்ல தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்கேன், ஏதாவது ஒண்ணு காட்டுங்க. இந்த கார் பந்தயங்கிறது பெரிய ஒரு கண் துடைப்பு டிராமா. இதனால என்ன பொருளாதாரம் பெருகும்? ஒருத்தர் பேசியிருந்தாரு, வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுப்போம். எத்தனை நாள் வேலை செய்வாங்க? 3 நாள் வேலை கொடுப்பீங்க. அதுக்கு அடுத்த நாள் யார் வேலை கொடுப்பா? அவங்களுக்கான பொருளாதாரம் எங்க போகும்? வேலை வாய்ப்பை யார் உறுதி செய்வா? அப்ப இத்தனை மக்கள் வேலை வாய்ப்பு இல்லாம அந்த இடத்துல இருக்காங்க, அப்படித்தானே இருக்காங்க. அப்ப இந்த நிறுவனங்கள்லாம் நீங்க அங்க இப்போ இன்னொருத்தர் அவர் அமெரிக்கா போறப்ப துபாயில இருந்து கொண்டு வந்தார் நிறுவனங்கள் எல்லாம் வந்து கையெழுத்தாகி தொடங்கி வேலை செய்யறாங்க. 1.25 லட்சம் பேர் தமிழ்நாட்டு இளைஞர்கள். இடையில வந்து வெளிநாடு போயிட்டு வந்தார்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள், அவர் கொண்டு வந்த முதலீட்டுல தொழிற்சாலைகள்லாம் தொடங்கி 1.5 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க தமிழ்நாட்டுல. இப்ப மறுபடியும் அமெரிக்கா போறாரா? எல்லா இடத்துலயும் வேலை செய்யறாங்க, அவங்க தான் சொல்றேன், வேலை செய்யறாங்க இல்லையா? இப்ப மறுபடியும் ஒரு அமெரிக்கா போறாருல, வந்து 2 லட்சம் பேர் இப்போ வேலைக்கு போயிடுவாங்க உடனே தான். அந்த ஆன் த ஸ்பாட் எப்படி வந்து டாஸ்மார்க்கு நீ ஒழுங்கா சாராயம் விற்கலன்னா இமிடியேட் சஸ்பெண்டோ, அது மாதிரி இமிடியேட் வேலை வாய்ப்பு உடனே கிடைச்சிடும். நோ ப்ராப்ளம், டோன்ட் வரி, பி ஹாப்பி. படிச்சுட்டு எல்லாம் வேலை இல்லாம யார் இருக்காங்களோ அவங்கெல்லாம் அட்டை எடுத்து உட்கார்ந்துருக்கணும். அவர் அமெரிக்காலேருந்து வந்து ஃப்ளைட் விட்டு இறங்கி கீழே வந்து கையெழுத்து போட்ட உடனே அடுத்த நாள் நமக்கு வேலை கிடைச்சிடும். நம்ம போய் ஐடி கார்டை போய் அந்த ஸ்கேன் பண்ணிட்டு உள்ள போயிடலாம். முதலமைச்சர் அங்கே போய் கையெழுத்து போட்டுக்கிறது எல்லாமே இங்கேக்கு இந்தியாவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான். அதை திரும்ப அங்கே போய் உட்காந்து கையெழுத்து போடணும்னு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா பேசியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அது அண்ணன் சொல்ற மாதிரி இங்கே வந்து நேஷனல் அங்கே இருக்கக்கூடிய உள் மாநிலங்கள் அப்படிலாம் பார்த்தாங்க. இப்போ வெளிநாடுகளுக்கு போய் எங்கள் பகுதியில் இருந்த அந்த பொருளாக இருக்குது, நீங்கள் வந்து இங்கே தொழில் செய்யுங்க அப்படின்னு கேட்க போகிறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு கார் தொழிற்சாலையாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு தொழிற்சாலை வெளிநாட்டில் போய் நீங்கள் கேட்குறீங்க, ஏதோ ஒரு உற்பத்தி தொழிற்சாலை, அவங்க வந்து இங்கே தொழில் தொடங்க வர்றாங்க. அவங்க எவ்வளோ கோடி ரூபா ஒரு தொழிலுக்கு அதிகபட்சம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொழில் தொடங்குவாங்க? ஒரு 500 கோடி, ஒரு 1000 கோடி செலவு பண்ணி ஒரு தொழிற்சாலை இங்கே தொடங்குது.
உங்க ஆளுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையே 908 கோடி. அப்படியே வாங்கி நீங்க ஒரு தொழிற்சாலை தொடங்கிருங்க. அரசாங்கம் 1000 கோடி கிட்டத்தட்ட வந்துச்சு. 1000 கோடி தொடங்குங்க. கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு வேலை கொடுக்கலாம் இல்லையா? இடம் 1000 கோடி பெரிய தொகை. ஆமா, நீங்க வந்து இப்ப என்னன்னா, நான் என்ன சொல்றேன், நீங்க 1000 கோடி வேணாம், 5 கோடி செலவு பண்ணி ஒரு வட்டாரத்துக்குள்ள, ஒரு தாலுக்காக்குள்ள 4 பிரிங்க. ஒரு தாலுக்காவை 5 கோடி செலவு பண்ணி ஒரு தாலுக்கால 4 நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்குங்க. பனைமரத்தில் வர பொருள், கடலோர பகுதியாக இருந்தால் மீன் மூலமாக வர பொருள், அந்த மாதிரி 5 கோடி 5 கோடிக்கு ஒரு தாலுக்காவுக்கு தொடங்குங்க. இல்லை ஒரு தாலுக்காவுக்கு 2 தொடங்குங்க. முதல்ல 10 கோடி ஆச்சு. எத்தனை தாலுக்கா வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டில்? கணக்கு பண்ணி தொடங்குங்க. தொடங்கி பாருங்களேன். எல்லாருக்கும் அந்த உள்ளூர் நிர்வாகத்தின் பகுதியிலே இடம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இடமே கொடுக்கலனாலும் நீங்கள் கையகப்படுத்தி விவசாயிகிட்டேருந்து பிடுங்கி வாங்கி கொடுத்துருவீங்க. செய்யத்தான் போறீங்க. அப்போ நீங்கள் அதே மாதிரி ஏன் அந்த உள்ளூர்களில் நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை அரசாங்கம் தொடங்காம இங்கேருந்து வர தனியார் முதலாளியை ஏன் கூப்பிடுறீங்க, விருந்து வச்சு அழைக்கிறீங்க, வாங்க வாங்கன்னு? அவர் வந்து உங்கள் நிலத்தை பாதுகாப்பாரா, வளத்தை பாதுகாப்பாரா? பெனால்டி கட்டுற அந்த 1000 கோடியை வாங்கி இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாவே தமிழ்நாடு முன்னே. நீங்க மின்சாரத்துறையில நீங்க மானியம் கொடுக்குறீங்க, தொழிற்சாலைகளுக்கு மின்சார மானியம் கொடுக்குறீங்க, அது அரசாங்கமே கொடுத்துட்டு போயிடலாமே. நிலம் கொடுக்குறீங்க, பாதி விலைக்கு நிலம் கொடுக்குறீங்க. இது இல்லாம மத்திய அரசு கடன் கொடுக்குறீங்க, மாநில அரசு கடன் கொடுக்குறீங்க. அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தம் எவ்வளவு? ஆட்கள் கொடுக்குறீங்க, எல்லாம் தண்ணி கொடுக்குறீங்க. இது எல்லாத்தையும் கொடுத்து ஒருத்தர் தொழிற்சாலை தொடங்க சொல்லி கூப்பிடுறதுக்கு பதிலா ரா மெட்டீரியல் இங்கே தான் இருக்கு, எல்லாமே இருக்கு, கழிவுகளை கொட்டுற இடம் இங்கே தான் இருக்கு. இதெல்லாம் இருந்து ஏன் நீங்க நடத்த மாட்டீங்க? கார் ரேஸ் 250 கோடிக்கு நடத்த தெரிஞ்ச உங்களுக்கு அதே 250 கோடி செலவு பண்ணி ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு தொழில்பேட்டையில ஒரு பெரிய ஒரு நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கிட்டு போயிடலாமே. அப்படி செய்ய வராது மனசு. ஏன் செய்யாம ஏன் அமெரிக்கா போறீங்க? உங்களுக்கு அமெரிக்காவை பார்க்க ஆசையா இருந்தா குடும்பத்தோட சுற்றுலா போயிட்டு வாங்க. அரசு பயணம்னு ஏன் போய் சொல்லணும்? உங்கள்கிட்ட காசா இல்லை அமெரிக்கா போறதுக்கு. சரி, தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ஒரு 250 வீடியோக்கு மேலே காளியம்மாள் எங்கே காளியம்மாள் எங்கேன்னு பெரிய சர்ச்சையாக அதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருந்தது. அந்த 250 வீடியோக்கள் கிட்டத்தட்ட நானும் பார்த்துருந்தேன். 100கணக்கில் பார்த்தேன். தலைப்பை மட்டும் பார்த்து நகர்ந்துகிட்டே இருந்தேன். தலைமறைவாக இருக்கிறார், நீங்கள் சொன்ன மாதிரி மௌனமாக இருக்கிறார், இன்னும் இருக்கலாமா, ஏன் பதில் இல்லை, எங்கேயோ ஒளிந்திருக்கிறார், வேறு கட்சிக்கு நீங்கள் போகிறதா பேசிட்டு இருந்தாங்க. இணைஞ்சிட்டதாவே பேச்சுவார்த்தை முடிஞ்சு இணைஞ்சிட்டீங்க, இன்னும் 2 மாதத்தில் அறிவிப்பு வந்துடும்னு ஒருத்தர் பேசியிருந்தார். இப்படி விதவிதமாக வந்திருந்தது. அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிட்டீங்க, எப்படி பார்க்குறீங்க, என்ன நடந்தது அதில்? இல்லை, இந்த ஆடியோ விவகாரத்துக்கு பிறகு நான் கொஞ்சம் மௌனமாக இருந்தது உண்மைதான். அந்த மௌனத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெளியில் வந்து பேச முடியாமலோ அல்லது பயந்து கொண்டோ அப்படியெல்லாம் இதில் பயப்படுறது என்ன இருக்குது? உண்மையே இல்லை. எனக்கு சில கால அவகாசம் தேவைப்பட்டது. வந்து எல்லாரும் இப்படியே தொடர்பு கொண்டு பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னொன்று, நான் கொஞ்சம் வீட்டில் இருக்கணும்னு நினச்சேன். அதனால் நான் அதை வெளியில் வந்து பேசலை. இன்னொன்று, அதை வெளியில் வந்து கட்டாயம் நான் பேசியே ஆகணும்னு எதுவும் இல்லை. அதனால் நான் பேசாமல் இருந்தேன். இந்த காணொலியெல்லாம் வரும்போது நான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் பார்க்க முடியல, தலைப்புகளை மட்டும் பார்ப்பேன். அதில் ஒரு சில தலைப்புலாம் ரொம்ப உண்மையிலேயே வினோதமாக எங்கே உட்காந்து யோசிப்பாங்க இவங்க அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. என்ன மாதிரி இருக்கும்? இந்த மாதிரி ஒருத்தர், நான் பேரே சொல்கிறேன், தமிழா பாண்டியன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வயது முதிர்ந்த ஒரு அண்ணா. அவர் வந்து ஒரு காணொளி, ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், காளியம்மாள் பாரதிய ஜனதா கட்சி காளியம்மாளை பேசி முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள்ட்ட ரிசைன் லெட்டர் வாங்கிட்டாங்க. ஏற்கனவே அவர்கிட்ட ஓரிரு மாதங்களுக்கு முன்பு அவர்கிட்ட இருந்து ரிசைன் லெட்டர் வாங்கப்பட்டுருச்சு. அதுக்கு பதிலாக காளியம்மாள் மீனவ பகுதியிலும் செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறதுனால அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அண்ணாமலையினுடைய அந்த மாநில தலைவர் போஸ்ட்டுக்கு காளியம்மாள் வரப்போகிறாங்க. அது பேசி எல்லாம் முடிச்சாச்சு. இன்னும் வந்து 15-20 நாட்களில் அறிவிப்பு வரும். அவங்க கமலாலயத்தில் வந்து பதவி ஏற்றுக்கொள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதவி கொடுக்க அமித்ஷா வராரு. ஆமாம், சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. அந்த காணொலியை யாரோ எனக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. இதை கண்டிப்பாக பார்க்கவும் அப்படின்னு போட்டு அனுப்பியிருந்தாங்க, பின் குறிப்புன்னு போட்டு. சரி, நான் அதை பார்த்தேன். சரி, அதுக்காக பார்த்தேன், அவங்க பார்க்கணும்னு சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்களேன்னு பார்த்தேன். நான் வந்து நினச்சேன், இவரெல்லாம் எப்படி விட்டாரு எங்கள் அப்பா பாரதி ராஜாலாம், வந்து அது மாதிரி அண்ணன் வெற்றிமாறன் அண்ணன், இவங்கெல்லாம் எப்படி விட்டாங்க? இவ்வளவு அழகாக கவிதை எழுதுகிற ஒரு மனுஷனை விட்டுட்டாங்களே, சினிமா துறை இழந்துருச்சு அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா,
எந்த பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் என்னை நேரடியாக அணுகி ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் பேசலை. நீங்கள் எங்கள் கட்சிக்கு வந்துருங்க, இல்லை மன கஷ்டமாக இருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு ஆதரவு சொல்கிறோம். இன்னும் சில கட்சிகள்ல இருந்து பேசுனாங்க இந்த மாதிரி அவர் பேசியிருக்க கூடாது. திமுகவில் பேசி முடிவு பண்ணிட்டீங்க, கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்ற மாதிரியும் சொன்னாங்க. திமுக என்ன அதிமுக பேசி முடிச்சிட்டீங்க, திமுக பேச்சுவார்த்தை அதான் என்ன சொன்னாங்க, 30 கோடி ரூபாய் பேசியிருக்காங்க. இன்னொருத்தர் ஏதோ ஒருத்தர் வீடியோ, அவரும் ஒரு பிரபலமான ஆள் தான், அவர் சொன்னார் 30 கோடி ரூபாய் பேசியிருக்காங்க, ஒரு ஃபார்ச்சுனர் கார் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடி அப்படியே பார்த்துட்டு இருந்தேன், கொட்டு அப்படின்ட்டு. அதெல்லாம் அந்த காணொலி பார்த்தேன். இன்னொருத்தர் வந்து சொன்னாரு இந்த மாதிரி நான் சிங்கப்பூர் போறதாகவும், அங்க வந்து அதிமுகவுடைய பிரமுகர் ஒரு பெரிய அமைச்சர், முன்னாள் அமைச்சர் வந்து அங்க சிங்கப்பூர்ல சந்திச்சு அங்க பணம் கை மாத்திட்டு இங்க வந்து நாங்க பதவி ஏற்கிற மாதிரி அப்படி சொன்னாங்க. என்கிட்ட பேசின எல்லாருமே நிறைய கட்சிகளை சார்ந்தவங்க பேசினாங்க, கிட்டத்தட்ட எல்லா கட்சியை சார்ந்தவங்க பேசினாங்க. பிஜேபி மட்டும் பேசல, அவங்க மட்டும் என்கிட்ட பேசல. மற்ற கட்சிகளும் என்ன அதான் கேட்டிருப்பாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவர் அப்படி பேசியிருக்க கூடாது, அதுக்காக நீங்க அரசியலை விட்டு ஒதுங்கிறாதீங்க, நீங்க என்ன மன வலிமையோட போராடுங்க. ஒரு சில பேர் வந்து அவர் வந்து எந்த சூழல்ல பேசினாருன்னு தெரியல, அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. நான் எல்லாருக்கிட்டையும் சொன்ன ஒரே பதில் என்னன்னா, இது எங்க கட்சி பிரச்சனை, இது எங்க கட்சி பிரச்சனை, எனக்கு எங்கள் அண்ணனுக்குமான பிரச்சனை, அது நாங்கள் பார்த்துக்கிறோம். அவர் அப்படி பேசியிருந்தாலும் நானோ இல்லை அவரோ நாங்கள் 2 பேரும் அதை என்னன்னு பேசிக்கிட்டோம் அப்படின்னா அதனோட தீர்வு தெரிஞ்சிடும். எனக்கும் தெரியும் எந்த சூழலில் யார் சொல்லியோ இல்லை யார் என் மீது கொஞ்சம் தவறாக சொல்லியிருக்கலாம், அந்த சூழ்நிலை எனக்கு சாதகம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அதனால அவர் பேசியிருக்கலாம், இல்லை பேசாமல் கூட இருந்திருக்கலாம். இல்ல அதுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் உங்களை சொல்லி எங்க குலதெய்வம் காளியம்மன் இல்லைண்ணே, நான் இந்த வார்த்தை எல்லாரும் சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து உங்களை மேடையில வச்சு குலதெய்வம் சொல்லிட்டாங்க, இன்னும் பல பாராட்டி பேசியிருக்காரு, கல்யாணத்துக்கு வந்து கூட பாராட்டி பேசினாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதை தாண்டி நான் ஒரு செய்தி சொல்றேன். நான் வந்து இந்த 5 ஆண்டு காலத்துல என் மீது இதுவரைக்கும் ஒரு முறை கூட அவர் கோவப்பட்டதே இல்லை. ஒரு முறை கூட. அவரு இப்போ மேடைகளில் பேசும்போது மற்ற மாநில பொறுப்பாளர் கூட சொல்றாங்களே, எங்க அண்ணன் என்ன திட்டுவாரு, கோவம் வந்தா சத்தம் போட்டுருவாரு, பேசுவாரு அப்படிலாம் சொல்லியிருக்காங்களே. நீங்க அவரே வேணாலும் எப்பயாவது இன்டர்வியூ பண்ணீங்கன்னா கேளுங்களேன். இந்த 5 ஆண்டு காலத்து நான் 2019 வந்தேன் நாம் தமிழர்ல, இப்போ 2024 சரியா 5 ஆண்டு காலம் ஆகுது. இந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரு முறை கூட கடும் கோபம் இல்ல, சாதாரண கோபம் கூட பேசுனது. இப்போ 2024 தேர்தலின் போது வேட்பாளரை அறிவிக்கும் போது நான் நிக்கலனே அப்படின்னு சொன்னேன். இல்லைண்ணே எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, 6 தொகுதியும் வந்து அலையிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி போய் அவர்கிட்ட நேரடியாக பார்த்து பேசும்போது, என்ன தங்கச்சி சொல்கிற நீ காளியம்மாள், நான் என்ன சொல்கிறேன்னு கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த பகுதி இந்த இடம் வந்து என் தங்கச்சி சரியாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. இல்லை கொஞ்சம் அப்போ வந்து கொஞ்சம் சத்தமாக எனக்கு தெரிஞ்சுது, இயல்பாக பேசுகிறத விட கொஞ்சம் சத்தமாக தெரிஞ்சுது. இதுதான் அவர் அதிகபட்சமா என்கிட்ட சத்தமா பேசுறேன். சரி, மற்ற நேரங்களில் இந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரு இடத்துல கூட அவர் என்னை கொஞ்சம் கோபமா பேசியோ அல்லது கடுமையா பேசியோ அல்லது கொஞ்சம் ஒரு மாதிரியான நடத்தியோ நான் பார்க்கல. மற்றவங்கள்ட்ட எப்படி பழகுறாங்க பேசுறாங்க அப்படிங்கிறத நான் கவனிப்பேன். நான் என்கிட்ட அவர் வாப்போன்னு கூட பேசினதில்லை. இதுதான் யதார்த்தம். உண்மையா சொல்லணும், என்கிட்ட வாப்போன்னு கூட. சம்பவத்துக்கு பிறகு நீங்க பேசிக்கிட்டீங்களா, எதனா நிகழ்ச்சியில சந்திச்சுக்கிட்டீங்களா? ஆமா, ஒரு பேசினாங்க. பொங்கு சனீஸ்வரர் கோயில் இதெல்லாம் நீங்க இருந்த போட்டோ, அது பிறகு பார்த்ததுல சொல்றேன். வந்த பிறகு ஆனா எனக்கு அங்க இருந்து ஒரு குரல் பதிவு போட்டிருந்தாங்க, நான் வந்து நேர்ல வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் பதிவு போட்டிருந்தாங்க. நான் சரி அவங்க பேசியிருக்காங்க, அதுக்கு அவங்கள பதில் சொல்றதா இருக்கிறதா சரியா இருக்கும், நான் இடையில பேசுறது சரியா இருக்காதுன்னு நான் அமைதியாயிட்டேன். அவர் வந்த பிறகு எனக்கு ஒரு 2-3 நாள் வரைக்கும் அழைப்பு இல்லை. அப்புறம் அந்த சென்னையில் நடந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அன்னைக்கு போக முடியல, அன்னைக்கு ஆடி அமாவாசை. வீட்டில் நம்ம எடுக்கக்கூடிய மூத்தோர் படைப்பு, எங்கள் மாமனார் உயிரோட இல்லை, அவருக்கு நான் வீட்டில் படைச்சே ஆகணும். என் கணவர் வந்து ஆமாம் வந்து கடலுக்கே போனாலும் சரி அந்த நாள் போக மாட்டாங்க. 5 நாள் கடலுக்கு போகிறதா இருந்தால் கூட ஒரு கடல் போகாமல் வீட்டில் இருப்பாங்க படைக்கணுன்றதுக்காக. அதனால அந்த நாள் நான் எங்கேயுமே போக முடியாது. அதனால அன்னைக்கு நான் வர முடியல. அங்கே வரல, அங்கே போயிருந்தா அங்கே பேசியிருப்பார். அந்த கூட்டத்தில் தான் அவர் அதை
நான் பேசினேன், ஆமா நான் பேசினேன் தான், மேடையில பேசின கூட்டம் எது வேணாலும் பேச உங்களுக்கு என்னடான்னு அப்படின்னு பேசின கூட்டம் அது நான் வரல. அதுக்கு பிறகு நடந்த ஒரு சில கூட்டங்களுக்கு என்னால் போக முடியல. அப்புறம் என்னோட ஆகஸ்ட் 12ஆம் தேதி என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு எனக்கு அழைப்பு எடுத்தாங்க. அழைப்பு எடுத்து வாழ்த்து சொன்னாங்க. நானும் நன்றின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். அப்புறம் நான் அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட நானும் பேசல, அவரும் பேசல. அப்புறம் அந்த பெண்கள் சேர்ந்து நடத்தின ஆர்ப்பாட்டத்துக்கு, இந்த கொல்கத்தா மருத்துவருடைய அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எல்லாரும் வர சொல்லி நடந்தது. அன்னைக்கு எனக்கு ரொம்ப வர முடியாத இக்கட்டான சூழ்நிலை, அதனால போகல. தொடர்ச்சியா ஒரு 3 கூட்டம், ஆமா 4 கூட்டம் சொன்னதால அதுலதான் வந்து காளியம்மாளுக்கு இந்த வருத்தம் இருக்கிறது, வெளியே போக போறாரு, இந்த மாதிரி இங்க பேசுறாங்க அங்க பேசுறாங்க வளர்ந்துகிட்டே இருந்தது. ஆமா அப்படி வந்து பேசியிருந்தாங்க. அந்த கூட்டத்துக்கும் போல. சரி அடுத்த நாள் எங்க ஊர்ல கலந்தாய்வு. சரி இங்கே தானே வராங்க அப்படின்ட்டு நான் இருந்துட்டேன். அப்புறம் அன்னைக்கு முதல் நாள் தான் தெரிஞ்சது அவர் திருக்கொள்ளிக்காடு கோயிலுக்கு வராரு அப்படின்னு. அது வழக்கமா நான் போகக்கூடிய கோவில். நான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அங்க போவேன். அந்த கோயிலுக்கு அவங்க வராங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி எனக்கு அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த குருக்கள் ஐயர் வந்து எனக்கு ரொம்ப நல்ல நண்பர், நல்லா தெரியும். அதனால அவரு சரி அவங்க ஆமா வர்றதுனால நானும் சொல்லி அவங்க கொஞ்சம் ஏற்பாடுகள்லாம் பண்ணி வராங்க, சாமி கும்பிட வச்சு அனுப்புங்க அப்படிதான் சொல்லியிருந்தேன். முதல்ல எனக்கு போகிறதுக்கான சூழல் இல்லை. அப்புறம் சரி அவங்க வராங்க, நம்ம ஊருக்கு வராங்க, அது நாம வழக்கமா போகக்கூடிய கோயிலுக்கு வராங்க, அது நம்ம போகாம இருக்கிறது சரியா வராதுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா கிளம்பி கூட்டிட்டு போக கூட இல்லை, வண்டி இல்லை, ஆள் இல்லை. அப்புறம் திடீர்னு தம்பியை வர சொல்லி தான் அப்புறம் கிளம்பி அங்கே போயிட்டு வந்தேன். அந்த இடத்துல நான் ஒன்றும் பெருசாக பேசலை. அவங்க சாமி கும்பிட்டாங்க, நம்மளும் கோயில் தானே சாமி கும்பிட்டு வெளில வந்தோம். ஊடகம் சந்திப்பு நடந்தது, அதோட அவரும் கிளம்பிட்டார், நானும் கிளம்பிட்டேன். கலந்தாய்வு நடக்கும்போது பேசினாங்க. கலந்தாய்வு நடக்கும்போது கூட உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு மேலே பேசினாங்க. உங்ககிட்ட பேசிட்டாங்க. சரி சரி சரி. எப்படி கொண்டு போகலாம், எப்படி வந்து வரக்கூடிய தேர்தலை சந்திக்கலாம், கட்டமைப்பு வலுப்படுத்துறது, அந்த மாதிரி பேசினாங்க. மேடையிலும் கூட திருப்பி உங்க பேரை பேசினார். சரி இந்த கட்சி இது வந்த தகவல்லாம் வந்ததில்ல, பாரதிய ஜனதா கட்சி கூட முடிஞ்சிடுச்சு, பதவியில் உட்கார போறீங்கன்னு ஒன்று, சிங்கப்பூரில் வந்து பேசி முடிச்சு பணம் செட்டில் ஆகும்போது ஒன்று, அதிமுக நினைக்கிறேன், அதிமுகவில் அதே மாதிரி உள்ள இருக்கிறது கிட்டத்தட்ட பேசி முடிச்சுட்டாங்கன்னு ஒன்று, திமுகவும் ஒரு தரப்புல பேசி முடிச்சு அந்த இடத்துக்கு உங்களை கொண்டுட்டு இப்படி இந்த எல்லாம் வந்தது இல்லை, அந்த என்ன நினைச்சீங்க அந்த நேரத்தில்? இல்லை எனக்கு வந்து ஒண்ணுதான் மனசுல ஓடிட்டே இருந்தது. என்ன ஒருத்தவங்க வெளிப்படையா கேட்டாங்க. ஒரு ஏதோ ஒரு விவசாய அமைப்பு சொன்னாங்க, அவங்க வந்து நேரடியாக கேட்டாங்க எங்கள் கட்சிக்கு வந்துட முடியுமா, அவங்க தான் நேரடியாக கேட்டது எங்கள் கட்சிக்கு வந்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. மற்றவங்க எல்லாம் பேசினவங்க எல்லாம் எனக்கு ஆதரவு, உங்களுக்கு நாங்கள் எப்போவும் ஆதரவாக இருப்போம் அப்படின்றத மட்டும் சொன்னாங்க. கட்சிகள் மட்டும் இல்லை, நிறைய அமைப்புகளும் அழைச்சி பேசினாங்க, உங்களுக்கு நாங்கள் எப்போவும் ஆதரவாக இருப்போம். நான் சொன்னேன், இதை நீங்கள் அரசியல் பிரச்சனையாக பார்க்காதீங்க, இதை அண்ணன் தங்கச்சி பிரச்சனையாக பாருங்கள், இவ்வளோதான் நான் சொன்னது அவங்கள்ட்ட. அது அவ்வளோதாங்க அப்படி சொல்லிட்டு தான் நான் சொல்லியிருந்தேன். ஒரு சில பேர் இந்த மாதிரி சப்போஸ் உங்களுக்கு மனநிலையில் ஏதாவது மாற்றம் இருக்குது, இல்லை நம்ம இதில் பயணிக்க வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எங்களை முதல்ல கூப்பிடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு ஒன்று தான் நான் தோணுனது. நான் ஒரு சில பேர்கிட்ட சொல்கிறதும் இதுதான், நான் வந்து இந்த கட்சி இல்லைன்னா அந்த கட்சி, அந்த கட்சி இல்லைன்னா இந்த கட்சி அப்படின்னு பொருளாதாரத்துக்காகவோ என்னுடைய தனிப்பட்ட அரசியல் வலிமைக்காகவோ நான் நல்லபடியாக வாழணுன்றதுக்காகவோ நான் இந்த அரசியலுக்கு வரவே இல்லை. அப்படி பார்த்தா என்ன இந்த அரசியலை இழுத்துட்டு வந்து விட்டது இவர் தான். ஆமாம், நான் வந்தது ஒரு 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 இனத்துக்கான ஒரு விடுதலைக்காக போராடிட்டு இருந்தேன். வந்து பார்த்தா ஒட்டுமொத்த தமிழினமே இப்படி தான் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அதனால அந்த மக்களுடைய விடுதலைக்காக நிற்கிறேன். இன்னும் சொல்ல போனால் எனக்கு வருத்தம் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இதில் இந்த இன விடுதலைக்காக ஓடக்கூடிய களத்தில் ஒரு சின்ன ஒரு வழிபட்டா, ஒரு காயம்பட்டா, அதுக்காக நம்ம தயங்கி நின்ற மாட்டோம் இல்லையா, அதை பிடிங்கி போட்டு அடுத்த ஓடுவோம் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் நான் இருந்தேன் அப்போவும். இவங்க எல்லாரும் பேசும் தருவாயில கூட ஒன்று புரிஞ்சுது எனக்கு, ஏதோ ஒரு வகையில் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நாம விலகிறது பல பேருக்கு சந்தோஷமா இருக்கு. அப்போ இதுல நம்மளை விலக்கி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, இதை விட்டு விளக்கணும்னு நினைக்கிறாங்க. அதேதான் அண்ணன் அன்னைக்கு மேடையில சொன்னாரு. ஆமா, காளியம்மாவை இங்கிருந்து விளக்கணுன்றதுக்கு பிரிச்சுன்னு நிறைய பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதுதான் சொன்னார், நானும் அதான் சொல்றேன். இப்ப நான் வந்து இதுல பயணிக்கிறதுல அவ்வளவு பெரிய நெருக்கடிகள் இந்த கட்சிகளுக்கெல்லாம் இருக்கு. அப்ப நான் இதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறாங்க. லட்சக்கணக்கான ஈழ மக்களுக்கான விடுதலைக்கு நான் நிற்பேன் அப்படின்னு நான் உறுதியளிச்சிருக்கேன். இன்னும் சொல்ல போனா மற்ற கட்சிகளுடைய உறுதிமொழி எடுக்கும்போது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது.
ஆனால் நாம் தமிழர் கட்சியின் உறுதிமொழி எடுக்கும்போது எனக்கு உடம்பெல்லாம் மெய் இருக்கும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் எடுக்கும்போது நான் வார்த்தையை அதை எடுத்ததே இல்லைண்ணே. வலி நிறைந்த என்னோட ரணங்களாக தான் அதை நான் எடுத்துருக்கேன். மனசில் உள்வாங்கி தான் எடுத்திருக்கேன். நான் இந்த நிலத்துக்காக பாடுபடுவேன்னு சொன்னதெல்லாம் சும்மா வார்த்தைக்காக ஒரு உறுதிமொழி சொல்கிறாங்க அதுக்காக பதிலுக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னதே இல்லை. இந்த மாவீரர்கள் மீது சத்தியமிட்டு சொன்ன வார்த்தையை பொய்யாக்க நான் விரும்பவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் என்னை கேட்டாங்க, இதை விட என்ன நெருக்கடி சூழல் வந்தால் என்ன செய்வீங்க? என்னால் முட்டுற வரைக்கும் நீ முட்டி பார்ப்பேன். முட்ட முடியாத சூழல் வருதா அப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவங்கள்ட்ட சொன்னேனே தவிர எனக்கு இதை விட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு நான் நினச்சதே இல்லை. அப்படியே ஒருவேளை அதுக்கான சாத்தியம் இல்லை, ஒருவேளை அந்த மாதிரியான சூழல் அமைதுன்னா அதுக்கு என்றைக்குமே நான் காரணமாக இருக்க மாட்டேன். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நான் எடுத்த முடிவாக நான் அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆளாக நான் இருக்க மாட்டேன், உறுதியாக இருக்க மாட்டேன். அது எனக்கு நல்லா தெரியும். அந்த கட்டத்தில் வந்து இந்த புலமைந்த தமிழ் மக்கள்கிட்ட இருந்து என்ன மாதிரியான அழைப்பு வந்து? நிறைய பேர் அதாவது என் கூட இணைப்பில் இல்லாதவங்க கூட புதிதாக கூட வந்து நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கீங்க, நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்களா, நீங்கள் ஒரு சில பேர் கட்சியை விட்டு போனாங்களே அவங்கள மாதிரி விட்டுட்டு போயிடுவீங்களா, நம்ம அண்ணன் தானே பேசுனாங்க, இது மாதிரி நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசுனாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் நீ வார்த்தையை ஆரம்பிக்கும் போதே என் தங்கச்சி எங்களை விட்டு போக மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்னு ஆரம்பித்தார். நான் உறுதியாக நம்புகிறேம்மா, நான் யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன். நீ ஏன் வந்து நாளைக்கு வந்து பேட்டி கொடுத்தாலும் நான் நம்ப மாட்டேன். உனக்கு ஏதோ அழுத்தத்தின் பேரில் தான் நீ கொடுக்குறேன்னு நினைப்பனே தவிர நீ ஏன் இந்த முடிவு எடுத்திருப்ப அப்படின்னு நான் நம்ப மாட்டேம்மா. நான் உறுதியாக நம்புகிறேம்மா உங்களை. நான் என் ஒருத்தனோட நம்பிக்கை இல்லைம்மா, இது ஒட்டுமொத்த இங்கே இருக்கக்கூடிய மக்களோட நம்பிக்கை. நீங்கள் இந்த வேலையை செய்ய மாட்டீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அவங்க நம்பிக்கையெல்லாம் எப்படி உடைக்கிறது? இன்னொன்று எங்கெங்கேயோ இருந்து பிள்ளைங்க யாருன்னே தெரியாதவங்களாம் ஃபோன் பண்ணி அக்கா விட்டுறாதீங்கக்கா, விட்டுட்டு போயிடாதீங்கக்கா, நீங்கள் வந்து இருக்கணும்க்கா, நீங்கள் அண்ணனோட இருக்கணும்க்கா, அண்ணனுக்கு தங்கச்சா நீங்கள் என்றைக்கும் இருக்கணும்க்கா அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. நான் அவங்ககிட்ட எல்லாம் சொன்ன வார்த்தை தான். அதாவது பிரச்சனை வந்த அன்னையிலேருந்தே சொல்லியிருக்கேன். இதே தான் சொல்லிட்டு கடைசியாக வந்து ஒன்று ஏகலைவன் வந்து உங்ககிட்ட ஆலோசனை சொன்னதாக சந்தித்தோம். அதுக்கு பிறகு நீங்கள் வந்தீங்க, நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், வேறு விஷயங்கள் அது பேசணும், அது வேற. ஆலோசனை சொன்னது பிறகு இந்த கட்சிக்குள்ளேயே தான் இருக்கணும், வெளியே போகக்கூடாது, அவர் இதோட காலி. அதுக்கு பிறகு கட்சி நானும் பார்த்தேன், அந்த பதிவை பார்த்தேன். இவர் களஞ்சியமும் முத்துப்பாண்டியும் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆலோசனை சொன்னதாக வந்திருக்கிற செய்தி நானும் பார்த்தேன். சிரிப்பு வந்துருச்சு எனக்கு. அதை தாண்டி ஒரு ஆலோசனை உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். திமுகவுக்கு போ, கனிமொழியும் ஆராசாவும் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. அதிமுகவுக்கு போ, அங்கே வேலுமணி அன்புமணி 2 பேரும் உதவியாக இருப்பாங்கன்னு நான் சொன்னேன். அது விட்டுட்டாங்க, அவங்களுக்கு தெரியல, சொன்னவங்க சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? இல்லை, அந்த பதிவை வந்து நானும் பார்த்தேன். அந்த ஒரு திமுக ஐடிவிங்கா இல்லை திமுகவுடைய யாரோ ஒருத்தர் யாரோ சகோதரர் அது பேர்ல எழுதிட்டு இருக்காரு, போட்டாரு. அவர் என்னமோ தெரியல, அவர் தனக்கான தகவல், தனக்கு வருகின்ற தகவல் எல்லாம் 100% ஊர்ஜிதம் செய்யப்பட்ட தகவல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போடுறாரா என்னன்றது தெரியல. எல்லாம் அவருக்கு தகவல் சொல்றவங்க சரியா சொல்லி இருக்கணும், சொல்லல. என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு சில ஆட்கள், அதாவது அரசியல் தளத்துக்கு வந்த பிறகு நான் ஒரு சில ஆட்களோட உட்கார்ந்து கருத்தியெல்லாம் பேசுறதுல ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. அந்த 4-5 பேர்ல நீங்க ஒருத்தர். நான் அப்படிதான் உங்கள்கிட்ட பேசுறேன். இந்த பிரச்சனைக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட மணிக்கணக்கா உட்காந்து பேசிட்டு நிறைய விஷயம். இந்த பிரச்சனைக்கு பிறகு நான் வந்து அந்த அரசியல் காரணம் பேசிக்கிறோம், நிறைய பழைய சம்பவங்கள்லாம் தெரியல யாருக்கும். சரி, நான் வந்து இந்த பிரச்சனைக்கு பிறகு சந்திச்சு பேசின நபர்ல நீங்க ஒருத்தர். அப்ப நான் உங்கள்கிட்ட பேசும்போது இந்த பிரச்சனை குறித்து, இந்த சிக்கல் குறித்து நம்ம அதிக நேரம் விவாதிக்கவே இல்லை. சொல்ல போனேன் அதான் எனக்கு ஏன் வருத்தப்படாதீங்கம்மா, நீங்க கொஞ்ச நாள்ல சரியா போயிடுமா அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதான் சொல்லி கடந்தேன். நான் வந்து நானும் அதுக்காக தானே அப்படியே அமைதி காத்திருக்கேன். நான் உங்கள்கிட்ட பதில் சொல்லிட்டு நம்ம வேற விஷயங்கள் பேசணும். இன்னொன்று ஊருக்கு வர்றது, சில பேட்டிகள் எடுக்கிறது, அது மாதிரி நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம். இப்போ இது மாதிரி நம்ம சந்திப்பு நடந்தது அது நீங்களே கூட சொல்லியிருந்தீங்க. காளியம்மாள்கிட்ட பேசிட்டு போனாங்கன்னு ஏதோ ஒரு அடுத்ததுல பதிவு பண்ணியிருந்தீங்க. இப்படி வதந்தி ஆயிடக்கூடாதுன்னா பதிவு. இந்த மாதிரி எவ்வளவு கவனமா இருக்க வேண்டியதா இருக்கு பாருங்கண்ணே. சரி, அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு இயல்பா நடக்கிற ஒரு விஷயத்த
யார் யார் பாருங்க, களஞ்சியம்னு, முத்துப்பாண்டியன்னு, நீங்க இப்ப எல்லாரையும் சம்பந்தப்படுத்தி ஒரு இறுக்கத்தை கொடுக்குறாங்க. இல்லை, இவங்க இருக்கிறது யாருக்கும் சங்கடமா இருக்குது, அதனுடைய விளையாட்டு தான் இது அப்படின்றது எனக்கு உள்கருத்து புரிய ஆரம்பிச்சு. இல்ல நான் ஆதரவாக இருப்பது, துணையாக இருப்பது, நீங்க எல்லாம் துணையா இருக்கிறீங்க, நான் ஆதரவா இருக்கிறேன். இருக்கக்கூடாது, வெளியில போகணும். எங்க சுத்தி எங்க வந்தாலும் அதனுடைய முகாந்திர காய் நான் தான். இப்ப என்னன்னா, இவ்வளவு பெரிய சர்ச்சை வெளியான பிறகும் இந்த புள்ள இப்படி நிக்குது. இது ஏன் வந்து நகரல? இப்ப இன்னும் வேற என்ன பண்ணலாம்? கனவு நிறைவேறல. இப்ப தேடிட்டு இருக்காங்க, இன்னும் நெக்ஸ்ட் அப்படின்னு தேடுறாங்க. வேற என்ன பண்ணலாம்? இன்னும் இப்ப இவங்களுக்கு ஆதரவு சோர்ஸா யார் இருப்பாங்க? இன்னும் யார் இருப்பாங்க? இல்ல இந்த பொண்ணை வேற ஏதாவது சொல்லி நம்ம நகர்த்தலாமா? இதுக்கான இந்த நேரத்தை செலவழிக்கிறதுக்கு பதிலா நீங்க உங்க குடும்பத்தோட நேரத்தை செலவழிச்சிருக்கலாம்ல. எனக்கு அதுதான் இதுவா இருந்தது. நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா, ஒண்ணு இப்ப என் தரப்புல அண்ணன் பேரை கெட்ட பேராக்கணும், இல்ல அண்ணன் கிட்ட என் பேரை கெட்ட பேராக்கணும். இந்த ரெண்டு தான் இப்ப அவங்க. அதுக்கு யாரெல்லாம் சுத்தி இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் தேடி அவங்க எல்லாத்தையும் முகாந்திரப்படுத்தணுன்றதுதான் இது. இது என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே ரொம்ப அருவருக்கத்தக்க அரசியலா நான் பார்க்கிறேன். இப்போ என்னன்னா, இப்போ திமுக காரவங்க என்கிட்ட பேசுறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னா, திமுக இருக்கிற ஐடிவி உங்களுக்கு தெரியாதா? அது எழுதிருக்கணும்ல. உண்மையிலே பேசுறாங்கன்னா தெரியுமா தெரியாதா? என்கிட்ட திமுகவினுடைய கட்சிக்காரங்க பேசுறாங்க, நான் திமுகவுக்கு போறேன், பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை எழுதணும்ல. நீங்க உங்க கட்சிக்காரங்க சொல்லியிருப்பாங்கல்ல. இப்போ அதிமுகவில் யாராவது ஒருத்தர் வந்து என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த நபர் வந்து சொல்லுங்க, பேட்டி கொடுக்க சொல்லுங்க. ஆமாங்க, இவங்க வந்து எங்கள்கிட்ட பேசுனாங்க, நான் பேசினேன், இவ்வளவு தொகை பேசப்பட்டிருக்கு, இவ்வளவு கொடுத்துருக்கோம், ஏதாவது சொல்லுங்க. எந்த நபராக ஒருத்தர் வந்து பேசியிருக்காங்க, ஒருத்தர் மீது சொல்லணும் அப்படின்னா எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு சம்பவம் ஏதாவது நடந்திருக்கு, அதை வச்சுக்கிட்டு நீங்க இப்போ வந்து இங்கிருந்து ஒருவர் இங்கு சென்றார், எக்ஸ் என்பவர் ஒய்யினுடைய வீட்டுக்கு சென்றார் அப்படின்ற செல்ற இடத்துல நீங்க என்ன வேணாலும் கதை சோடிக்கலாம். செல்லுகிற வழியில் அங்கிருந்து ஒரு நாய் வந்தது, அந்த நாய் குறைத்தது, தூக்கி கல்லை விட்டு எறிந்தோம், அப்படி ஏதாவது கதை எழுதிட்டு சென்றார் அப்படின்னு நீங்க முடிக்கலாம். ஒரு சம்பவமே நடக்குது, எக்ஸ் ஒய்க்கு பேசவே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க கதை எழுதுறீங்க? இந்த கதையை நிறைய பேர் எழுதி நான் பார்த்துருக்கேன். நான் கட்சிக்குள்ள இருக்கும்போதே சொன்னாங்க, நான் இங்க எந்த பிரச்சனையும் இல்லாதப்பவே சொன்னாங்க, நான் பிஜேபிக்கு போறேன், அதிமுகவுக்கு போறேன். எனக்கெல்லாம் அப்போ தோணும், வடிவேல் சொல்ற மாதிரி, நான் ஏன்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும்? நான் ஒரு இயக்கத்துக்காக, ஒரு இலக்கை நோக்கி, ஒரு கட்சியினுடைய நகர்வு நோக்கம் எல்லாத்தையும் உள்வாங்கி அதை நான் போய் வீதியா கத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அண்ணன் எனக்கு கடத்தினது நான் இன்னொருத்தருக்கு கடத்துவோன்னு சொல்லிட்டு நான் போய் இன்னொருத்தருக்கு பேசுகிறேன். இந்த தருவாயில் நான் எதுக்கு இந்த இடத்த விட்டு போகணும்? பணம் தான் பிரதானம். நான் அரசியலுக்கு வர்றது முன்னாடியே பல கோடி பேரத்தெல்லாம் பார்த்துட்டேன். அன்னைக்கே வாங்கிட்டு போயிருக்க மாட்டேன்னா ஏன் ஒரு ஒண்டி கொடுத்ததுல ஒரு மேலே எப்போ வேணாலும் சீலிங் இடிச்சிட்டு விடுன்ற நிலைமையில் இருக்கிற ஒரு வீட்டில் பிள்ளைகளுக்கு ஒழுங்காக கல்வி கட்டணம் கூட செலுத்த முடியாமல், பொருளாதாரத்தில் பின்தங்கி போய் ஒரு தொழில் வாய்ப்பு அமைச்சு கொள்ள முடியாமல், ஒரு 50 லட்ச ரூபா இருந்தால் ஒரு தொழில் தொடங்கிட்டு போயிடலாம், அது கூட என்னால் செய்ய முடியாமல் நான் உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் என்ன? லட்சியம், ஒரு கனவு இருக்குது, ஒரு பெரிய லட்சிய கனவு இருக்கு, அதன் பின்னாடி ஓடணும். அது கஷ்டம்தான், பொருளாதாரம் நெருக்கடி தான் வரும். ஒரு கடலுக்கு போனால் 5000 ரூபா பேட்டா கிடைக்கும். அது போகாமல் நிறுத்தி வச்சுட்டு பிள்ளைங்களை பார்த்து நான் கட்சி வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவரை நிப்பாட்டி வச்சிருக்கேன். ஏன்? காசு தான் பிரதானம்னாக்கா நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ போப்பான்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேனே. அப்படி இல்லையே என்னோட வாழ்க்கை. நல்லது. நிறைய நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க. விரைவில் நீங்கள் சிங்கப்பூரில் போயிட்டு அங்கே சந்திச்சு பெரும் கோடி வாங்கி அதில் அண்ணனுக்கும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா என் பிரச்சனையும் தீரும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒன்று தானே, பணத்துக்கான ஆள் காளியம்மாள் இல்லை, பகட்டுக்கான ஆளும் காளியம்மாள் இல்லை, பதவிக்கு ஆசைப்படுறவங்களும் காளியம்மாள் இல்லை. இன்றைக்கும் சொல்கிறேன், நான் வெளிப்படையாக சொல்லிட்டுக்கிறேன், நாம் தமிழர் கட்சி எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு இடத்த கொடுக்கும், ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆக்கும், நான் ஒரு பிரபலமாவேன், என்னை உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கு என்னை அடையாளப்படுத்துவாங்க, அவங்க எல்லாம் என்னை மதிப்பாங்க, என்னை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, என்னை நான் வந்தால் இதில் ஒரு எம்பி ஆயிடலாம் அல்லது எம்எல்ஏ ஆகி அமைச்சரவை இடம் பெற்றுடலாம் அப்படின்ற எந்த கனவோடையும் நான் இது உள்ள வரல. அண்ணன் கூப்பிட்டாரு, இதில் பயணிக்கல. ஒன்றே ஒன்று தானே, ஒரு கடலோர மக்களுக்கான எந்த பிரதிநிதித்துவமும் இல்லாத ஒரு அடிப்படை உரிமைகள் கூட மறுக்கப்பட்ட ஒரு இனத்தின் பிள்ளையா நான் பிறந்துட்டேன். நான் சாகும் போதாவது இந்த உரிமை மறுக்கப்பட்ட சமூகத்தை வேடிக்கை பார்த்து கொண்டு போறதுக்கான ஒரு ஆளா நான் சாகக்கூடாது. அந்த உரிமையை கேட்கின்ற இடத்திலும் என் மக்களை வைக்கக்கூடாது. உரிமையை பெறக்கூடிய ஒரு வழித்தடத்தை உருவாக்கிட்டு போனா காளியம்மாள் இருந்தா இது ஒண்ணு மட்டும். நன்றி, வணக்கம்.